படிப்பு எப்படி? படிப்பு எப்படியா என்ன இப்படி கேக்குறேன்? பிஏ என்ன படிச்சிருக்கேன்? இத பாருங்க, பெங்களூர் மாப்பிள்ளை சுந்தரம், கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் தனது நீச்சராசியில் சஞ்சரிப்பதால் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத யோக்கியமான குடும்பம் இவனுடைய குடும்பம். இவனும் நல்லாதான் இருக்கா. இன்னும் ஏதாவது இருக்குங்களா? இருக்கே. பாருங்க, ஹைதராபாத் மாப்பிள்ளை சவுந்தரம்னு பேரு, சிம்ம லக்கணம், லக்னாதிபதி சூரியன் சனியுடன் கூடி குழாவுவதால் பையன் மனைவியை தவிர மற்றவர்களை வேறு எடுத்தும் பார்க்க மாட்டான். பிள்ளைவாள் இத நான் சொல்லல, ஜாதகம் சொல்றது. பிள்ளைவாள் செல்வம் செல்வத்தோட மோதும்னு சொல்லுவா. இங்க என்னடானா செல்வங்கள் எல்லாம் செல்வத்தோட மோதுறது. என்ன வேடிக்கை பார்த்தேடா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், உடனடியா ஜாம் ஜாம்னு அமர்க்களமா கெட்டி மூலத்தோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். நான் ஊர் சொன்னா போதுமா? என் பேச்சில சொல்லணும். பேச பொண்ணை கேளுங்க, நேரம் மாப்பிள்ளைய பாக்கணும்னு சொன்னா சொல்லுங்க, நானும் கொண்டு வந்து நிறுத்தி விடுறேன். கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. போட்டோ இங்க இருக்கட்டும். அவ இன்னுதான் பரீட்சை முடிச்சுட்டு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கா. அபராதம் கொடுக்கணும். பொம்பளை இருக்கிற வண்டியில ஏறினா என்ன அபராதம் தெரியுமா? ஓடுற வண்டியில இருந்து பிடிச்சி தள்ளுவோம். தெரியாம பொட்டி மாதிரி ஏறிட்டேன். ஸ்டேஷன்ல இறங்கிடுறேன். தெரியல, எப்படியா தெரியாம போகும்? பொம்பளை இருக்கிற வண்டியில ஆம்பளைங்க ஏறலாமையா? யாருடைய ஆம்பளை? இவரை பார்த்தா ஆம்பளை மாதிரியா தெரியுது? கொண்டை போட்டிருக்காரு, பூ வச்சிருக்காரு, தோடு, சங்கிலி, வளையல் எல்லாமே போட்டிருக்காரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? இது என்ன வருஷம் தெரியுமா? தெரியுமே, 1966. இது எந்த வருஷத்து மாடல்? 1926. 1926. சாமலா, படிக்கிறேன்னு ஒரு வழியா பிஎஸ்சி படிச்சு முடிச்சாச்சு. இனிமேலாவது நான் சொல்றதை கேட்கலாம்ல? படிப்புக்கு ஏது தாத்தா முடிவு? நான் இனிமே டாக்டருக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிப்புக்கு முடிவு இல்லைங்கிறது உண்மைதாமா. ஆனா வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வகுத்து வச்சிருக்கான்ல. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிற ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமை இல்ல? சாமலா, உடனடியா உனக்கு கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன தாத்தா அவசரம்? அவசரம் மட்டும் இல்லம்மா, அவசியம் கூட. இருக்கிற சொத்துக்களையும் உன்னையும் ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்ட ஒப்படைக்கணுமேங்கிற கவலை எனக்கு இருக்காதாமா? அவ்வளவுதானே, ஐ கேன் மேனேஜ் இட். சொத்துக்களை பாதுகாக்க என்னால முடியும் தாத்தா. உன்னை பாதுகாக்க ஒருத்த அவசியம் தேவைம்மா. சாமலா, பெண்ணையும் பொருளையும் காவல் இல்லாம விட்டு வைக்க கூடாது. நான் அதுக்கு சொல்லல தாத்தா. இந்த காலத்துல உண்மையான நல்லவங்களை பாக்குறதே ரொம்ப சிரமமா இருக்கு. என் ஃப்ரெண்டு பிரேமான்னு ஒரு பொண்ணு ஒருவனை விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவாங்கிற உண்மை அதுக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. இப்ப கடந்து வேதனைப்படுறான். அதுக்குதாம்மா பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறது. பெரியவங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பிரேமா தங்கச்சி லீலாவுக்கு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவ புருஷன் தீட்டு கிளப்ப விட்டு வீட்டுக்கே வருதில்ல. பாவம், அவ கழுத்துல தாலி கூட இல்ல. புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை திருத்தி இருக்கணும். சொல்லித்தான் பார்த்தா, அடிக்கிற அடி தாங்க முடியாம சரி இவ்வளவுதான் தலைவதின்னு விட்டுட்டா. மோஸ்ட் பிட்டிபிள் கேஸ். சாமலா, 4 விதைச்சா 1-2 சோட போகத்தாமா செய்யும். அதுக்காக விதைக்காம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? இத பாரு, நானே நல்லா விசாரிச்சு 3 மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா படிச்சவங்க, நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்தவங்க. யாரை பிடிக்குதுன்னு சொல்லு, உடனே முடிச்சிருவோம். தாத்தா, திரும்ப திரும்ப சொல்லி என் மனசு மாத்திராதீங்க. எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம். இத பாருமா, உன்னை போல கட்டு நேட்டா பேச எனக்கு தெரியாது. எனக்கோ வயசாச்சு. இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேவை. சொந்தக்காரங்க பேர்ல நம்பிக்கை கிடையாது. உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். நல்லா திங்க் பண்ணு. என் ஆசையை நிறைவேற்ற ஒரு நல்ல யோசனை சொல்லு. அல்லது என் முடிவு படி கல்யாணம் பண்ணிக்க. இந்தா. ஓஹோ, சட்டமாவனா? என்னடா சக்சஸ்? பரீட்சை பாஸ் ஆயிட்டியா? பரீட்சை எழுதுனா எப்படி பாஸ் பண்றது? தாத்தா, ஒரு கேஸ் சம்பந்தமா இந்த ஊர் கோர்ட்டுக்கு வந்தேன். என்னடா வக்கீல் ஆத்து இந்தியா வாதாட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எவன்டா கோர்ட்ல விட்டான்? தாத்தா, ஒரு கொலை சம்பந்தமா எல்லா விவரங்களையும் பேப்பர்லயே படிச்சு பாயிண்ட கண்டுபிடிச்சேன். அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வக்கீல் கிட்ட இந்த பாயிண்ட சொல்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். கடைசியில எம் பாயிண்ட் தான் கரெக்ட், கேஸ் ப்ரூவ் ஆகி போச்சு. அப்படியேடா பிரமாதமான பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்ட? அதாவது தாத்தா, ஒரு பயங்கர கொலை. நல்லா கவனிக்கணும். ஒரு கொலை, தொண்ட குழியில 4 வெட்டு விழுந்திருக்கு. பக்கத்திலேயே ஷேவ் பண்ண கத்தி இருக்குது. விவரங்கள் எல்லாம் சேகரிச்சு பார்த்ததுல அந்த இடத்துக்கு யாருமே வரல.
தற்கொலையா இருக்கும்? இல்ல தற்கொலை இல்ல. என்ன? ஏன்னா அடுத்த நாளே அந்த ஆளுக்கு நிறைய பொருள், அதாவது பணம் இல்லாம கிடைக்க போகுது. தற்கொலையா இருக்க முடியாது. இந்த கொலை எப்படி நடந்துச்சு? அந்த இடத்துக்கு யாரும் வந்திருக்க முடியாது. தற்கொலையாவும் இருந்திருக்காது. பக்கத்துல கத்தி இருந்ததுல. டேய், அந்த கத்தியில சோப்பு நுரை இருந்தா, ரத்த கரை இருந்தா? சோப்பு நுரையில ரத்த கரை இருந்தது. அப்ப ஆள் செத்துருப்பா. ஐயோ பாவம். ஐயோ பாவம் இருக்கு. நமக்கு என்ன உறவா? எவ்வளவு செத்தான், எப்படி செத்தான்? மேனேஜர் ஏன் மேனேஜர் சார், உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, யாரோ ஒருத்தன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கணும். என்ன 10 பேரா? நான் யாரியா? மேனேஜர் தான் போட்டுருக்கு. டேய், கண்டுபிடிச்சிட்டேன். சாரு, ஷேவ் பண்ண வந்தான் பாரு, பார்பர். அவன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கணும். அந்த வீட்டுக்கு பார்பரே வர முடியாது. ஏன்? செத்தாரே அவரே ஒரு பார்பர். ஓ, செல்ஃப் ஷேவிங்கா? அப்ப 4 வீட்டு எப்படி விழுந்தது? அதான பாயிண்ட். தாத்தா, செத்தாரே அவரு காக்கா வலிப்பு பேஷண்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். விசாரிச்சதுல அதான் உண்மை. என்ன இருக்கு, தொண்டை குடிக்கிட்ட ஷேவ் பண்ணும் போது வலிப்பு வந்திருக்கு. பட்டு பட்டுன்னு 4 வெட்டு ஆளு பட்டு. டேய், நீ வக்கீல் கண்டிப்பா பாஸ் ஆயிடுடா. பரீட்சை இந்த கேள்வி வரணுமே. கேமலா, என்னம்மா முடிவு பண்ண? நல்லா யோசனை பண்ணேன் தாத்தா, ஒண்ணுமே புரியல. புரியாதம்மா. அது தெரியாமலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தின? ஐ அப்செக்ட். என்ன? வக்கீலுங்கிற ஓதாவல சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெண்ணை வற்புறுத்துறது சட்டப்படி குற்றம். எஸ் சார். ப்ரொசீட். ஷியாமலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் கண்ணை மூட்டு நினைச்சேன். நியாயப்படி அதுவும் குற்றம் தானே? ஐயோ ஆமா, இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போகவே கூடாது. ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வீட்லயே தான். ஆல்ரைட் தாத்தா, இந்த விஷயத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஷியாமலா கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே ஷாமலா, உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் மாட்டேன்னு சொல்லலன்னா ஏதாவது ஒரு பள்ளத்துல விழுந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ஏன் பயப்படுற? இப்ப நான் உன்னுடைய வக்கீல். பிரதிவாதியை பள்ளத்திலே தள்ள வாதி காரணமாயிருப்பது பெரிய குற்றம். கழுத, யாரா இவ்வளவு பழத்தில் தலை பாக்குறான்? லட்டு மாதிரி 3 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்க. லட்டு என்பதை நான் ஆட்சேபிக்கிறேன். உருண்டையாக இருக்கிறது என்ற காரணத்தால் அது லட்டே தான் என்று எப்படி சொல்ல முடியும்? போண்டாவாகவும் இருக்கலாம் அல்லவா? ஆகவே இந்த வழக்கில் லட்டா அல்லது போண்டாவா என்பதை என் கட்சிக்காரர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமா தாத்தா, அண்ணன் சொல்றதா சரி. அந்த மாப்பிள்ளைங்க நல்லவங்களா இல்லையாங்கிறத நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் நேர்ல போய் பாக்குறதா? அது எப்படிமா முடியும்? ஏன் முடியாது? அதான் மேல்நாட்டு பாணி. மேல்நாட்டு பாணியா இருக்க வேண்டாம். நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இது ஒண்ணுல மாத்திரம் ஒத்து வராது, பாக்கி எல்லாம் ஒத்து வருமா? பிறந்த நாளைக்கு ஏன் கேட்க வெட்டுறீங்க? இட்லி வெட்டுறதானே ஹேப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு. அப்பா, நீ லாயர் படிக்கிறவன், உங்க கூட என்னால பேச முடியாது. சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. தேங்க்ஸ். ஆனா கல்யாணம் மட்டும் சீக்கிரம் முடியணும். ஆமா. ஓகே, இத்துடன் கோர்ட் கலைகிறது. எந்த மாப்பிளமா? திருச்சி மாப்பிள்ளை. திருச்சி. யார் வீட்ல? அடடே, சாரே இருக்காரே. யார் நீங்க? நாங்க யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா அப்புறம் இவ்வளவு சுலபமா நடமாட முடியுமா? இவர் தெரியுதா? இவரா? சின்ன பையன் மாதிரி இருக்கா? தப்பு போட்டுக்கியா கள்ளத்துல? சின்ன பையன் அது. இமயமலையில மார்க்கண்டைய வரம் வாங்கிட்டு வந்தவர். என்னைக்குமே சிரஞ்சீவி. புரியுதா? கடவுள் இருக்காரு, நேரா இதற்கு பிரத்யட்சமாயி, அப்பா நீங்க இருக்காத, நான் இருக்கணும், எல்லாருடைய தலையெழுத்தையும் கையில ரேகையா எழுதி இருக்கிறேன், நீ போய் படிச்சு சொல்லுனாரு. வந்தது வராது வரப்போறது, இருக்கிறது இல்லாது இருக்க போறது, கேட்டது கேட்காது கேட்க போறது, எல்லாத்தையும் கச்சிதமா சொல்லக்கூடிய ஜால் மிஸ்ட்ரி, பாம் மிஸ்ட்ரி. பணம் ரொம்ப கேட்பாரோ? பணம் கிங்கானே பாஸ். किंकाने बस डरा दे गुंडों के ले जिस कारडी पीछे मुट्ठों की कार டிங்கமா டிங்கமா டிங்கமா. ஏன் பணத்தை பத்தி அதுகிட்ட பேசுறீங்க? பணமே வாங்க மாட்டாரியா? நீ வேற தப்பு போட்டுக்கியா? தப்பு தெரியாம சொன்னு சொல்லு. தெரியாம சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க, கூப்பிடு உள்ள. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. இந்தாங்க. कंकाने वाला टी दंटी में என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, உங்க மகராசிக்கு ஒரு மகன் இருக்கணுமேன்னு சொல்லுது. இந்த பக்கத்துலயே இவர்தான் இங்கிலீஷ அப்படியே பிச்சு உதருவா. இங்கிலீஷ. நமக்கு என்ன போச்சு, விடுங்க. என்ன கையை நீட்டுறீங்க? கையை பார்க்கணுமா? எடுத்துங்க எடுத்துங்க, வேண்டாங்கிற. நீங்க நீட்டுங்க கையை. என்ன பெரிய கையா இருக்கு. பூத கண்ணாடியில பாக்குற சின்னதாவா தெரியும். गस्ले बुस कमाल पटके பையனுக்கு நேரம் நெருங்கிருச்சான். முகூர்த்த நேரம். நேரம் என்ன, கல்யாணமே நடக்க போகுது. इसलिए बुस का முஸ்லேஸ்கா. आहा पिच्चकार पिच्चकार என்ன
பிச்சைக்கார இல்ல லட்சாதிபதி பொண்ணு கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு, வேற ஒண்ணு இல்ல. கழுத பஸ். அது அது நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவரே. ஏன்னா படிச்ச பணக்கார பொண்ணு கிடைக்க போகுது இல்லையா? என்ன தரி கண்ணு, புரி, மூக்கு, கிரி, வாய், திரிமிரிசல். கண்ணு மூக்கு வாய் 3 சுத்தமா இருக்குதான். அப்புறம் என்ன சார் கொடுத்து வச்சவங்க? பஸ் போலே புது ரேகை ஏதோ கிடைச்சிருக்கு. पर बिच्चा के नंदा धर्मेले वंदा வயாண்டா வந்தா. அது இந்த புது ரேகை இருக்குதுல்ல, அது என்ன சொல்லுதுன்னா இப்ப கிடைச்சிருக்குதே பொண்ணு இதை விட பல மடங்கு பெரிய குடும்பம், நல்ல கோடீஸ்வரம் வீட்டு சம்பந்தம் உங்களை வந்து மோத போகுது. பையனுக்கு தான். எப்ப எங்க? இன்னும் 10 நாள். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? ஏற்கனவே பேசி ஐயா தூர பேத்திய வேண்டான்னு சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இன்னும் பாருங்க, கை நீட்டுங்க. குணாலே பொண்ணுக்கு குணம், கடாலே படிப்பு, அழாலே அழகு, अंदाले அந்தஸ்து. पंदाले वंदाले फट फट இது எதுவும் இல்ல, சுத்தம். माया अच्छाले दर. பணம் மாத்திரம் 3 கோடி இருக்குது அவங்க கிட்ட. ஓஹோ, அதுவே போதும். ஏ வச்சா நில்ல வச்சா. ரமையா உஸ்காவையா ரமையா உஸ்காவையா லலலலலலலல மனதில் பிச்சையா மனதில் பிச்சையா. வண்டர்ஃபுல், மார்வல், எக்ஸலென்ட். பொண்ணு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன். நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா மச்சான் மச்சான், நீராட்டம் போல இங்க வா மச்சான் மச்சான் தா மச்சான். தர்றேன், நீ இன்னும் கொஞ்சம் பாடு. என்ன சாமி சும்மா சும்மா பாடுங்கறியே, துட்டு கொடு. 500 ரூபாய் கொண்டு வந்தேன், அவ்வளவும் பார்ல காலி. நீ வா போலாம். மன்னிச்சுக்க வாத்தியார. பரவாயில்ல, பாட்டில் என்ன விலை? 100 ரூபாய், எல்லாம் ஃபாரின் சரக்கு. 3 பாட்டில் கொடு. ஃப்ரீயா வந்தா பினாயிலே குடிப்பிய. வீட்டுல போய் கேஷ் தரேன்பா. ஏன் சாமி இது நன்னாரி தர்பத் சாமி. எனக்கு நீ சொல்றியா? நான் குடியிலே பிறந்து குடியிலே வளர்ந்து குடியிலேயே சாக போறேன். கரெக்ட். சாவு. அத்தை விடு, நான் தர்றேன். நீயே தர்றியா? என்ன பாது? உன்னை தெளிய வைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டானிக். நீ போப்பா, நீ வா போல. ஏமாச்சார அந்த பொண்ணு எங்க இழுக்கிற? நான் இழுப்பேன், அது ஏன் இஷ்டம். அதை கேட்க நீ யாருடா? அப்ப கிழிக்க வேண்டியதுதான். எதை? உன் தலைய பட்படா. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ். ஓ, நீ புதுசா இருக்கியே. அப்போ நீங்கள் தினம் தினம் இங்க வருது? நான் வராம இங்க நாட்டியமே ஆரம்பமாகாது. அப்போ நிம்பல் இங்க ஆயுள் மெம்பர். உன் பேர் என்ன? ஷியாமா. பிபி, ஷியாமா பிபி. ஷாம் பிபி, உன் நாட்டியம் ரொம்ப பிரமாதம். நான் கூட தான் மோளம் பிரமாதமா கிழிச்சேன். எப்படி? நான் கவனிக்கல. நம்ம பங்களாவுக்கு வாங்களேன், விருந்து சாப்பிட்டு காலையில போகலாம். நீங்கள் தனியா இருக்குது? தனியா தான் இருக்கிறேன். தனியா இருக்கணும் தான் பிசினஸ் கவனிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஊர் சுத்துறேன், இரு உன்னை கிழிக்கிறேன். இவ்வளவு மோசமானவங்களா? முகரைகளை பாருங்க, கிழிச்சதுக்கு அப்புறம் போட்டோல நல்லா இருக்கானுங்க. சில மூஞ்சிங்க ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா இல்ல, அது மாதிரி மாப்பிள்ளைகளா. ஐயோ தாத்தா, முழுக்க இவனை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த போட்டோவை நான் கொண்டு கொடுத்தானே தரேன், அவனை கொலை பண்ண விட மாட்டீங்க. அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா சியாமலா கல்யாணத்தை யார் பண்ணி வைக்கிறது? சும்மா இல்ல. என்னம்மா, உண்மைதானா இல்ல கல்யாணம் வேண்டாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்களா? என்ன தாத்தா, நானும் உங்ககிட்ட போய் சொல்வேன். என்னமாமா போய் சொல்றியோ உண்மை சொல்றியோ, உனக்கு பிடிக்காத மாப்பிளைய நான் கட்டி வைக்க போறது இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் நிம்மதியா சாக போறதும் இல்ல. நீ தாராளமா டாக்டர் படிச்சுக்கலாம். ஆனா சீக்கிரமா என் ஆசை நிறைவேற்ற முயற்சி செய். அவ்வளவுதான். சார், கணக்கெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டேன். எல்லாம் ஒரே பித்தலாட்டமா இருக்கு. பாத்தியம்மா, அவன் சொந்தக்காரங்க ஆச்சுன்னு நினைச்சு ஆளுக்கு ஒரு பிசினஸை கவனிக்க சொன்னா அவங்க என்னையே மோசம் பண்ண பாக்குறாங்க. என்ன உங்க அப்பனும் தான்டா? தெரியுமே, எங்க அப்பன் எனக்கு எத்தனை பேர் தெரியுமா வச்சிருக்கான்? குப்புசாமி, முனுசாமி, கிருஷ்ணசாமி, ராமசாமி. ஏன் தெரியுமா? ஒரே ஆளு இத்தனை பேர்லயும் பணத்தை வாங்கினா ரசீதுல கையெழுத்து போட்டா அந்த பணத்தெல்லாம் இவன் யாப்பம் விடுறதுக்கு. ஏண்டா இதை முன்னே ஏன் சொல்ல? எனக்கு நேரம் வர வேண்டாம். நான் எதுக்காக வக்கீலுக்கு படிக்கிறேன் தாத்தா? எங்க அப்பா உள்ளதில்ல போறேனே. சரி சரி, தேங்க்யூ. மேனேஜர், நான் எல்லா பிரான்ச்சும் நேரா செக் பண்ணும். உடனே பொறுப்படுத்த ஏற்பாடு பண்ணு. எஸ் சார்.
தப்பு இருக்காது. இல்ல அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பு என்கிட்ட தான் இருக்கு. பாவம் அண்ணன் மகளாச்சே, கட்டி வச்ச மாப்பிள்ளை கல்யாணத்தன்னைக்கே போயிட்டானே, இனி என்ன பண்ண போறான்னு பரிதாபப்பட்டு இந்த எஸ்டேட் உங்க கையில ஒப்படைச்சேன் பாரு. அதுதான் நான் செஞ்சது. சித்தப்பா, உண்மையிலே நான் தப்பு கணக்கு எழுதல. இன்கம் டாக்ஸ்க்காக தான் அப்படி எழுதுனேன். இன்கம் டாக்ஸ் ஒரு கணக்கு, எனக்கு ஒரு கணக்கு, உனக்கு ஒரு கணக்கா? நல்லா இருக்கு அண்ணா பொண்ணு, ரொம்ப நல்லா இருக்கு. யார் உன்னை கவர்மெண்ட் ஏமா சொன்னது? நமக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. சரி, அதுல 2 லட்சம் ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிய, அது என்ன பண்ண? சித்தப்பா, அது ஒரு வீடு வாங்கிட்டேன். ஓஹோ, ஊரை ஏமாத்தி சொத்து சேர்க்கறியா? முதல்ல அந்த வீடை வித்துட்டு இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது கட்டி, அதுக்கப்புறம் முன்னால வந்து நில்லு. சித்தப்பா, எந்த அப்புறம் இல்ல சொன்னதை செய். வேண்டா, அங்க போகாத. ஐயா தாத்தா உன்னுடைய வண்ட பணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. ஆமா, பொய் கணக்கு எழுதி முதலாளி ஏமாத்த நினைச்சியா, அது முதல் குற்றம். தொழிலாளிகளுக்கெல்லாம் போனஸ் கொடுக்காம ஏமாத்துறீங்க, அது 2வது குற்றம். இது 2க்கும் சேர்த்து 7 வருஷம் ஒண்ணு உள்ள தள்ள போறாங்க. அது மாத்திரமா, பருத்தி வியாபாரி பஞ்சாட்சரத்துக்கிட்ட 10 டன் பஞ்சு வாங்குறதா எழுதிருக்கீல்ல, வாங்கினியா? ஆமா வாங்கினேன், எழுதுனேன். என்ன வாங்கின? 5 தானே வாங்கினேன். வாங்கி மில்லுல போட்ட, பாக்கி 5 வாயில போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் கேஸ் போட போறாங்க உன் மேல. நான் சொன்னேன், எங்க அப்பா விட மாட்டாரு, பெரிய ஆளு, அவர் நல்ல வக்கீலா வச்சு வாதாடி கேஸ உடைப்பாருன்னு. அதுக்கு என்ன சொன்னார்? பல்ல உடைப்பேனாரு. யாரு சொன்னா? அப்பா தாத்தா பெரிய ஆளு, நீங்க என்னமோ நினைக்காதீங்க, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கண்டிப்பா உங்களை உள்ள தள்ளத்தான் போறாரு. வேண்டா, டேய், பெத்த அப்பனையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு நீ என்ன செய்ய போற? சோறு கொண்டு போடுறேன். இது இன்னொரு குற்றம். திருட்டுத்தனமா பார்க்கலாமா? இதுக்கு வேற 2 வருஷம் போடுவான். டேய் மகனே, இதுக்கு என்னடா செய்யுது? வேற நீ வேண்டா ஒரு வழி சொல்லணும். என்ன பிடிக்காது, இந்த நேரா உள்ளதான் போகணும். இல்ல இதுக்குள்ள போ, தாத்தா கால விடுவோம். என்ன யோசனை? ஜெயில A கிளாஸ் தருவாங்கன்னா போப்பா, போய் கால விழுப்பா. உனக்கு என்ன புதுசா விழுந்ததில்ல? விழு விழு விழு. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு சார். அப்படிதான் இருக்கும், சொந்தக்காரங்கல்ல அப்படிதான் இருக்கும். சித்தப்பா சித்தப்பா மன்னிச்சிருக்கீங்க சித்தப்பா, ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டேன். ஏன் செய்யறத செஞ்சுட்டு இப்ப நடிக்கிறியா? டேய், அடுத்தவன் பாக்கெட்ல திருடவனை பாத்துருக்கேன்டா, ஆனா அவன் பாக்கெட்லயே கை போடுற ஐயக்கணும் இப்பதான்டா பாக்குற. பாவி, எங்க அண்ணன் அரிச்சனை போல வாழ்ந்தாரு. அவருக்கு பிறந்த நீயும் உன் தங்கச்சி அன்னபொண்ணு என்னடான்னா அவர் பேரே கெட்டுருங்க போல இருக்கு. டேய் ராமலிங்கம், நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் புடுங்கிட்டு உங்களை நடுத்தர நிக்க வைப்பேன்டா. ஆனா அப்படி நினைக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு தானே உங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறீங்க. ஏண்டா? இல்ல சித்தப்பா, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். பேசாதடா, போடா. எம்முதல் நிக்காது, போடா போடா. ஹலோ, ட்ரெங்காலா? சரி சரி கொடுங்க. யாரது? அன்னபூரணியா? ஏய், சத்தமா பேசேண்டி. என்னது? அண்ணனா அங்க வந்தாரா? கணக்கெல்லாம் கேட்டாரா? நீ மாட்டிக்கிட்டியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வச்சுடு. ஐயோ, என்னங்க அண்ணன் இங்க வர போறாரா? கணக்கெல்லாம் சோதனை போட. ஐயா, இப்ப என்ன பண்றது? அது வந்து அப்படி இப்படி கிடக்க. தேவராஜா, நீ தாண்டா அவன் மாமாவை சரி கட்டணும். அப்பா, அனாவசியமா என்ன இதுல எடுக்காதுங்க. மாமாவுக்கு என் பேர்ல இருக்க நல்ல அபிப்பிராயத்தை கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. மாமா கணக்கத்தானே பார்க்க வர போறாரு. ஆமா. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆடிட்டு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. பாத்தியாடி உன் மகன் மூளைய? அண்ணே வாங்கண்ணே. அதான் வாங்க. கோவில் மணி அடிச்சா மாதிரி நல்ல பேச்சு பேசுற போது நீங்களே வந்துட்டீங்க. நல்ல பேச்சா உங்க வாயில இருந்தா? அது என்னடா? வேற என்னென்ன, அங்க சாமளாவுக்கும் வயசாயிடுச்சு, இங்க தேவராஜன் அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் சம்பந்தம் பேசுறியா? இருக்கட்டும் மாப்பிள்ள, கொஞ்சம் ஃபேக்டரி போலாம் வாங்க, அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணணும். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நேத்து ஆடிட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டானே. அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா. ஏன் மேனேஜர், நான் சொன்ன சரியா போச்சா? என்ன சொன்னீங்க? சொல்லையா? ஆமா, ஆடிட்டர் வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றோம், அங்க அக்கவுண்டே வரலன்னு சொன்னார். ஏன் மாப்பிள்ள பேசல? சச்சா, உங்களை எல்லாம் சொந்தக்காரங்க சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. ஏன் எங்கிட்டயே போய் சொல்லி சொல்றீங்க? ஒருத்தராவது உண்மை சொல்லக்கூடாதா? உறவு நம்பறத விட ஊரை நம்பலாம் சும்மாவா சொன்னாங்க? இல்லத்தான். என்ன இல்ல? உனக்கு தந்தி வந்திருக்கடி. தாத்தா உடம்பு இப்படி சீரியஸா போனதுக்கு காரணம் என்னங்கறத கண்டுபிடிச்சு சட்டப்படி கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்னப்பா நடக்கும்? 1 2 3 4 நீங்க எல்லாம் கம்பி எண்ண வேண்டியதுதான். வாழ்க்கையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை பெற்றதுதானே? இல்ல, அதை விட பெரிய தப்பு இந்த பையல வச்சிருக்கு படிக்க வச்சது.
பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம கூலி வேலை செய்ய வச்சிருக்கணும். அப்ப கூட உன் பட்டியை நான் தூக்க மாட்டேன். சட்டவிரோதமா எதனாச்சும் வச்சிருப்பேன், நான் மாட்டிக்குவேன். சமலா, அண்ணா அண்ணா தாத்தா வந்து ஷாமளா வந்துட்டாரு அம்மா. தாத்தா போய் பாருமா. என்ன சத்தம்? டாக்டர், தாத்தாவுக்கு எப்படி இருக்கு? அடடே, வந்துட்டீங்களா? உங்களதாமா நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. உங்களுக்கா தாத்தாவுக்கா? தாத்தாவுக்கு தான். சிறு அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலகீனமா இருக்காரு. அவர் விருப்பத்துக்கு மாறா நீங்க எதுவும் பேசக்கூடாது. வாங்க போலாம். நீங்க எல்லாம் எங்க வரீங்க? அந்த ஊரு நாட்டுல யார் போறாங்கன்னு பாரு. ஓ, 1926. சரியான அப்பாவிடி. ஏண்டி, இந்த அப்பாவியை நம்ம பயன்படுத்திக்கிட்டேன்னு இவரை போய் உன் காதலன்னு சொன்னா உங்க தாத்தா நம்பிடுவாரா? நம்புற மாதிரி மாத்திடுவோம். இத பாருடி, இந்த மாதிரி அப்பாவி தான் இந்த வேலைக்கு லாய்க்கு. கொஞ்ச நாளைக்கு என் காதலனா நடினா நடிப்பாரு, போனா போயிடுவாரு. சரி வா போய் கேட்கலாம். ரொம்ப பிரமாதமா வச்சுக்கிறீங்களே. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். எப்படி செய்த கத்துக்கிட்டீங்க? சாரா, எமோ மறுபடியும் ஒம்பு வளர்க்க வந்திருக்கீங்களா? நம்ம கிட்ட சவகாசம் எல்லாம் வேணாம். டேய் ஓட்டா. சார் 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 கொஞ்சம் இருங்க சார். சார் 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 வம்பு வளர்க்க வரலீங்க. அன்னைக்கு நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இந்த கும்பலைங்களே இப்படித்தான். பிடிச்சா கழுத்து, இல்லைன்னா கால். பாருமோ தாயே, நீங்க என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம், நான் உங்களை மன்னிக்கவும் வேண்டாம். போயிட்டு வரையா? சார் 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 தயவு செய்து நீங்க அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. உதவியா? நானா? என்ன? எங்க தாத்தாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைங்க. எனக்கு வைத்தியம் தெரியாத? நீங்க வைத்தியம் பார்க்க வேண்டாம், எங்க கூட வந்தா போதும். ஆமா போதும். உங்க தாத்தா எங்க இருக்கிறாங்க? இந்த சாரதா மில் இருக்கே, அது பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இல்ல, அதான் எங்க வீடு. ஓஹோ, ஆமா, அங்கேயே என்ன கூப்பிடுறிய? இவ ஒருத்தரை காதலிக்கிறதாக தாத்தா கிட்ட பொய்ய சொல்லிவிட்டா. காதலா? ரியோ ரியோ. தாத்தா உடனே கொண்டு அவன பாக்கணும்னு சொல்றாரு. கொண்டு போய் நிறுத்தலன்னா செத்தே போயிடுவார் போல இருக்கு. சார், இந்த நேரத்துல கொஞ்ச நாளைக்கு தாத்தாக்கு உடம்பு சரியாகிற வரையிலும் இவளுக்கு நீ சொல்லு. ஆமாமா, எனக்கு தான். நீயே சொல்லுடி. காதலனா நீங்க நடிக்கணும். நான் வர முடியாது, அம்மா திட்டுவாங்க. ஆமா, ஒரு பொம்பளைய எப்படி காதல் செய்ய முடியும்? நான் தான் பொம்பளைன்னு சொல்லிட்டீங்களே. ஜட பின்னிருக்கேன், பூ வச்சிருக்கேன், தோடு, வளையல், சங்கிலி எல்லாமே போட்டிருக்கேன். தவிர எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னேன், அதை வினயமா எடுத்துக்காதீங்க. உங்களால ஒரு உயிர் காப்பாற்றப்படுற போது நீங்க போய் சொல்றதுல தவறே இல்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, பொய் சொல்ல நம்மால முடியாதுங்க. டேய் ஓட்டா, டேய் வாங்க ஓட்டு. என்னடா அது பைத்திய மாதிரி நீயே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. எமோ, அன்னைக்கு ரயில்ல என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுங்க இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. சும்மா பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பழுத்து கட்டிட்டேன். யாருடா அது? பேரு பேரு ஐயோ, நெஞ்சில இருக்கு, வெளில வர மாட்டேங்குது. நான் அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றேம்மா. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. இதாண்டா சமயம்னு சும்மா ஆழா அடிச்சிட்டேன். சரியான முட்டாள்டா நீ. நமக்கு எதிரியா இருந்தா கூட ஆபத்துனா உதவத்தாண்டா வேணும். அப்படியா? அவங்க என்ன பொய்யில சொல்ல சொன்னாங்க? பொய் சொல்ல சொன்னாங்களா? அப்ப நீ முடியாதுன்னு சொன்னது சரிதான். அப்ப எங்க அம்மா அரிசி வாங்க வச்சிருந்த பணத்தை எங்க அப்பா சீட்டாட கேட்டாரு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுத்துட்டு ஒடியாந்துட்டேன். அப்பா துரத்திட்டு வர்றாரு. வந்தாக்க நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. சரி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. செம்பகம், இந்த பையன் மாரசாமி இங்க வந்தானா? வரல. என்ன இங்கதான் வந்தான்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? அவனை பார்த்தே 3 நாள் ஆச்சே. எங்க போறான்? வரட்டும். எமோ, பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் பொய் சொல்றீங்களே. நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லடா. அப்படியா? அப்ப அந்த பொண்ணுங்க கூட அவங்க தாத்தா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே பொய் சொன்னாங்க. என்னையும் சொல்ல சொன்னாங்க. என்ன, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கா? சொல்லி இருக்கலாமடா. ஆமா, சொல்லி இருக்கலாம். சரி சரி, இந்த சாப்பிடு. முன்பின் யோசிக்காம இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேனே, இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது?
சொன்ன பையன் மறைக்க இன்னொரு பையன் சொல்ல வேண்டியதுதான். எப்படி? உன் கற்பனை காதலருக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லை, அதனால இப்ப அழைச்சிட்டு வர முடியலன்னு. அவ்வளவுதான். உடனே இந்த டாக்டர் கூட்டிக்கிட்டு ஓடுன்னு தாத்தா என்னையே வெட்டிடுவார். இந்த டாக்டர் ஒரு சரியான போரடி. கொள்ளு கொள்ளுன்னு இரும்பிக்கிட்டு இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்குறாரு. முதல்ல அவருக்கு வைத்தியம் பண்ணணும். என்னம்மா, யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயா அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா, இந்த முதுகுல உங்க காதலர் வந்துட்டாரா? நாங்க இன்னும் போகவே இல்லை டாக்டர். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா அங்க நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. வந்தாச்சா வந்தாச்சான்னு என்ன வேற விரட்டிட்டு இருக்காரு. நீங்க என்னடா நான் இன்னும் போவே இல்லைங்கிறீங்க. எப்பதான் போறீங்க? இப்பவே புறப்படுறேன் டாக்டர். டாக்டர், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. போச்சு போச்சு. இப்ப என் உயிரை வாங்க போறாரு. நான் அவருக்கு என்னமா பதில் சொல்றது? நாங்க போயிட்டோம் சொல்லுங்க சார். அதை நான் அப்பவே சொல்லியாச்சுமா. சரி, நான் திரும்பி வரலன்னு சொல்றேன். நீங்க சீக்கிரமா போய் கையோட கூப்பிட்டு வந்துடுறீங்களா? சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உடம்பு ரொம்ப கெட்டு போச்சுன்னா. कौन है? अरे तुम कौन रहे? अरे हम पूछ रहा हूं, तुम बेच रहा है? अरे वो में वो वेल्ले. अरे मैं क्या पूछता हूं, तुमके अंदर जाते यार வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு? அங்க ஒரு சின்ன பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு வேணும். எதுக்கு? கண்ணாலம் கட்டிக்க. சரிதான் போல. கல்யாணம் तुमको? अरे छे जा. अरे जाओ रे जाओ. இங்க என்னடா சொந்தம்? அது மட்டுமா கேட்டா? என்ன பார்த்து காட்டானா குருவினா? தம்பி, என்ன பார்த்து கழுதேனா? கரெக்டா சொன்னா. நீங்க ஏன் சும்மா போய் அவரை விரட்டுறீங்க? நீங்க வாங்க. ஷாமலா, யார் இவன்? சொல்லிடு. இவரு தான் ஷாமலாவோட காதலர். அப்பா, நல்ல டயத்துல வந்து சேர்ந்தீங்க. தாத்தா கேட்டா டாக்டர் படிக்கிறேன்னு சொல்லுங்க. ஷாமலாவை மனப்பூர்வமா விரும்புறதாக சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தயாரான்னு கேட்டா இப்பவே தயார்னு சொல்லுங்க. அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஏன், அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்கிறாங்களா? சரி, அம்மா மட்டும் இருக்காங்க, ஆனா பணக்காரங்கன்னு சொல்லுங்க. என்ன, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா? ஐயோ, என்னது கொஞ்சம் வாசிக்கிட்டு வாய் தந்து பேச மாட்டீங்களா? இந்த பாருமோ, இது என் உசுறு. உனக்காக என் குடுமையே கொடுத்த, இதையும் பறிக்க பாக்குறீங்கள. ஐயோ, என்ன நடக்க போதோ? சரி, இது பத்திரமா இருக்கும், நீங்க வந்து தொலைங்க. தாத்தா, தாத்தா, இவர்தான் தாத்தா. உட்காருப்பா, உட்காரு. பரவாயில்லைங்க. நிக்க கூடாது, சும்மா உட்காரு. என்னப்பா இது? நாக்கால உட்காருப்பா. பாத்தீங்களா டாக்டர், என்னதான் பணம் இருந்தானோ அடக்கத்தை பாத்தீங்களா? பேர் என்னப்பா? கண்ட. கந்தரா? ஐயோ, கந்தன் இல்ல. இல்ல தாத்தா, காந்தன். காந்தன் சொன்னாரு. இல்லைங்க. காந்தனா? வெரி குட், வெரி குட். ரொம்ப பொருத்தமான பேர். இல்லன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவள காந்த மாதிரி இழுத்திருக்க முடியுமா? மிஸ்டர் காந்தன், ஒரு முக்கியமான விஷயம். நான் இப்படி கேட்கறதே நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. அப்படி கேட்கறது கூட கொஞ்சம் அநாகரிகம் தான், இருந்தாலும் ஒரு திருப்திக்காக. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஜாதி? ஆண் ஜாதி. தாத்தா, இவருக்கு ஜாதினாலே பிடிக்காது. ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைங்கிறத என்னோட பாலிசி. இல்லைங்க? அது கரெக்ட் தான். கரெக்ட் கரெக்ட். அப்பா அம்மா எல்லாம்? அப்பா இல்லைங்க, அம்மா தான். அவங்களும் உடல் நல சரியில்லாம இருக்காங்க. பாவம். எங்க இருக்காங்க? குடிசையில. குடிசையிலையா? தாத்தா, குடிசைன்னா அது சாதாரணமான குடிசை இல்ல, வந்து ஆசிரமம். அதாவது இவருடைய அம்மா அனாதைகளுக்காக ஒரு பெரிய ஆசிரமமே கட்டி விட்டுருக்காங்க. அததான் இவர் குடிசைங்கிறாரு. இல்லைங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்பா, படிப்பு ஏதோ படிப்பு ஏதுங்க, ஏதோ 2 எழுத்து படிச்சிருக்கேன். தாத்தா, பிஏ.
ஓ அதான் 2 வயசுங்கிறாரா? இல்லைங்க. பரவாயில்ல, புருஷாந்திரமா பேசுறாரு. சரி, குடும்பத்துக்கு ஏதாவது தொழில்? தொழில் என்னங்க, காலையில் எழுந்திருச்சு இந்த மாடுங்கள்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள போதும்னு போயிடுதுங்க. தாத்தா சொல்லாத, நான் புரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் புரியுதா அவளுக்கு? புரியாது. மாட்டு பண்ணு, டெய்ரி ஃபார்ம். அந்த காலத்துல தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ். ஷாம்லா, நீ கட்டிக்காரி மட்டும் இல்லம்மா, அதிர்ஷ்டக்காரி கூட. சரி, எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, நான் காந்தன் கிட்ட தனியா பேசணும். எதா இருந்தாலும் பெட்ல இருந்து பேசுங்க. பெட்டை விட்டு எழுந்திர கூடாது நான் சொல்லலையா? அப்ப நீ கொஞ்சம் போங்க வெளியே. ஆமா போங்க. நீ மட்டும் என்னவா? ஓ என்ன தாத்தா? என்னம்மா அது? உன்னை பத்தி தானே நான் பேச போறேன். ஓ நீ இருக்கலாமா? ஓ மிஸ்டர் காந்தன், கதவை சாத்திட்டு வா. அதுதானே தெரியல. என்ன சொன்னாரு? சித்தப்பா என்ன சொன்னாரு? என்ன உடனே தொலைச்சிக்க. தாத்தா என்ன கேட்டாரு? என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எப்படா இந்த சியாமளாவை மயக்கினேன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் தெரியுமா? அட சொல்லி தொலைங்களே. கண்ணடிச்ச, கைய பிடிச்ச, காதலிச்ச. போத நிறுத்துங்க. தாத்தா என்ன சொன்னாருன்னு சொல்றீங்களா இல்லையா? என்ன காதலி கோவிச்சுக்கிற? நான்சென்ஸ். என்ன பேசுறீங்க? காதல் பாஷை பேசுறேன் கண்ணே. அடாடா, என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? கந்து, தாத்தா சொன்னதை சொல்லி தொலைச்சுடா கண்ணு. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காருடி பொண்ணு. சொல்ல மாட்டீங்க? போங்க வெளியே. போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நான் இங்கேயே இருந்து உன்னை கண்டாலம் கட்டிக்க போறேன். சரி, அதிகமா பேசாதீங்க. நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. தாத்தா கூப்பிடுவாரு. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சரி, வர சொன்னீங்க வந்தேன், போ சொல்றீங்க போறேன். ஸ்டூபிட். ஏண்டி, தாத்தா என்ன சொல்லிருப்பாரு? அவர் என்ன கேட்டாரோ, இவர் என்ன சொன்னாரோ ஒண்ணும் புரியல. அம்மாமா, காந்தன் எங்கம்மா? ஏன் ஐயா கூப்பிடுறாரு? எதுக்குன்னு என்னமோ தெரியல. திடீர்னு காந்தனை கொண்டு வான்னு சொன்னாரு. அவர் எங்கம்மா? நான் கூட்டிட்டு வரேன், நீ போ. சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வரணும். ஏண்டி, திட்டி அழைச்சிட்டேன், இப்ப என்ன செய்யறது? போய் கூப்பிடுவோம். என்னங்க, வாங்க, தாத்தா உங்களை கூப்பிடுறாரு. இதுக்குதான் சாரா என்ன கிண்டலா பண்றீங்க? வர சொல்றீங்க, போக சொல்றீங்க. நான் என்ன உங்ககிட்ட வேலைக்காரனா? ஐயோ, அப்படி சொல்லிடாதீங்க சார். செய்ய வந்த உதவியை முழுசா செஞ்சுட்டு போங்க. என் வேலைதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலேயும் நடிக்கணும்னா வேற யாரையாவது தேடுங்க. ஐயோ, இனிமே ஆள் மாத்த முடியாதுங்க. தாத்தாக்கு உங்களை பிடிச்சு போச்சு. உங்களுக்கு? எனக்கும் தான் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் மிஸ்டர், கொஞ்ச நேரம் உங்க கையும் காலம் சும்மா இருக்காதா? 10 நிமிஷத்துக்குள்ள பங்களா விட்டு போயிட்டீங்களே, தாத்தாவுக்கு யார பதில் சொல்றது? இத பாருப்பா, இனிமே இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. ஷாமளாவே போன்னு சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லணும். ஆமா, எல்லாம் பாருங்க. யார் தெரியுமா? நம்ம ஷியாமலாவுடைய வருங்கால கணம். இனிமே இத்தனை லட்சம் சொத்துக்கும் அதிபதி இவன் தான். புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றது புரியுதா? புரியுது. இன்னும் 20 நாள்ல காந்தனுக்கும் ஷியாமலாவுக்கும் திருமணம். அதுக்கிடையில நல்ல நாள் கிடையாதுமா? அவசரப்பட்டா முடியுமா? நான் அதுக்கு சொல்லல தாத்தா. வேற எதுக்கா சொல்ற? அதுவரை நான் உயிரோடு இருப்பேன்னு பாக்குறியா? பயப்படாதம்மா, நான் நிச்சயமா உயிரோடு இருப்பேன். என்ன, உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? எங்க திருப்பி இருக்கட்டும் மாமா. உங்க உடம்பு இருக்கிற நிலையில இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கேக்குறேன். ஆமா தாத்தா. என் உடம்பு இப்படி ஆனதுக்கு அந்த கல்யாணம் தான் காரணம். அது நடந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாதீங்க. பாவம், தாத்தாவுக்கு எதனாச்சு ஆகும்னு எதிர்பார்த்து வந்தீங்க. நீங்க வந்தது ஒண்ணு வீடு போகல. ஷியாமளா கல்யாணத்தை பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க. இந்த வீட்டுல நடக்க போற ஒரே கல்யாணங்கிறதுனால இதை பிரமாதமா நடத்த முடிவு செஞ்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். நான் கவனிச்சுக்கிறேன் மாமா.
கல்யாணத்துக்குன்னு 20 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ செய்யலாம். அத இப்பத்துல இருந்தே செய்ய ஆரம்பிங்க. புறப்படுங்க தாத்தா. ஏன்பா போயம்பா போங்க. குலத்தை பார்க்காம கூட்டத்தை பார்க்காம இப்படி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முட்டு போட பாக்குறாரு. இதுக்கு என்னடி செய்யறது? என்ன செய்யறது? புதுசா வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தலையில துணியை போட்டுட்டு காசியோ ராமேஸ்வரம்னு போக வேண்டியதான். மீனாட்சி, அதெல்லாம் புண்ணிய ஸ்தலம். அங்க போய் உன் காலை வைக்காது. அதுல ஒண்ணும் குறைச்சல. எவ்வளவு ஆக்கி போட்டா வாட்டமா உட்காந்து திங்க தெரியும். ஏய்யா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? எதுக்கு வெக்கமெல்லாம் வேட்டி கட்டி வெளியே வர்றீங்க? என்ன மீனாட்சி, என்னையும் உன் புருஷன் கூட சேர்த்துட்டியே? சேர்க்காம என்னென்ன செய்யறது? இந்த மாதிரி நேரத்துல நல்லா யோசனை பண்ணி வந்திருக்கிறவன் அடிச்சு வரட்டலன்னா நாளைக்கு அவன் நம்மளே வரட்டிட்டா எங்க போறதுக்கு என்ன செய்யறது? அத பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தோணலையே. ஏண்டி, உன் மகன் பெரிய சாணிக்குன்னு போழ்ந்துட்டு இருப்பியே, அவன் மூளையிலும் ஒண்ணு தோணல. இது மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூள வேண்டியது இல்லப்பா. முரட்டுத்தனம் இருந்தா போதும். இருட்டட்டும், எல்லாரும் தூங்கட்டும். அடிக்கிற அடியில வெடியறதுக்குள்ள அவன் ஊற விட்டே போறானா இல்லையா பாரு. ஷியாமளாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஏன் கேக்குறிய? என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. எனக்கு சடார கோவம். எனக்கு கோவமே வராதுங்க. அப்படியா? ஷியாமளாவை கட்டிக்க வேண்டிய முறை மாப்பிள்ளை யாரு தெரியுமா? நல்லதுங்க. ஐயாதுரையோட சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய அதிர்ஷ்டசாலி யாரு தெரியுமா? அதுவும் நான் தான். ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்க நீ என் வாழ்க்கையில் குறுக்க இருக்கிற. உங்க வாழ்க்கையா? இல்லைங்க, நான் அப்படி நிக்கவே மாட்டேங்க. இப்பவே ஷியாமளா கிட்ட போய் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போ சொன்னா உடனே போயிடுறாங்க. அவகிட்ட ஏன் சொல்லணும்? சொல்லாம போனா நல்லா இருக்காதுங்களே. நான் சொல்றேன் காந்தா, நீ சொல்லாம தான் போகணும். நான் சொல்றேங்க, சொல்லிவிட்டு தான் போகணும். என்னடா அது? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்க. சபாஷ் காந்தா, சபாஷ். ஷியாமளாவை அடையிற தகுதி மட்டும் இருந்தா போதாது, சொத்துக்களை பாதுகாக்க இந்த மாதிரி திறமையும் வேணும். அதனால தான் உன்னை பரீட்சை பண்ணி பார்த்தேன். நீ என்னடா நிஜமாவே சண்டைக்கு வந்துட்டேன். இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதுங்களா? கொஞ்சம் மெதுவா அடிச்சிருந்திருப்பேன். காந்தா, இனிமே நம்ம 2 பேரும் நண்பர்கள். என்ன டாக்டர், அருமையான கனவை கட்டுப்பட்டீங்களே. அப்படி என்ன சார் அருமையான கனவு? Can you tell me? வேற என்ன, என் பேத்தியும் காந்தனும் காதல் கீதம் பாடுற மாதிரி கனவு கண்ண. நடுவுல ஊசி குத்தி கெடுத்துப்பட்டீங்க. ஏன் டாக்டர் எனக்கு ஊசி குத்துறீங்க? நான் குணமாயி 1 வாரம் ஆகுது. சும்மா ஷியாமலாக்கா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இன்னும் 2 ஊசி தான் பாக்கி இருக்கு, அதையும் கண்டினியூ பண்ணிடுவோம். அது மட்டும் இல்ல, நீங்க இங்க வர்றதையும் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் ஷியாமலா எனக்கு இன்னும் வியாதி இருக்குன்னு நம்புவா. அதாவது நான் நடத்துற நாடகத்துல உங்களுக்கு ஒரு வேஷம் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா ஆக்ட் பண்ணுங்க. நாடகம் என்ன சார், நீங்க சினிமாவே எடுங்க, நான் அதுல ஆக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். பட் நல்ல கேரக்டரா கொடுக்கணும், அவ்வளவுதான். சார், சினிமாண்ணா எனக்கும் ஒரு சான்ஸ். அப்போ 70 mm தான் எடுக்கணும், எடுக்கும்போது சொல்றேன். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? நான் தீப்பெட்டி கொடு. ஆமா, பார்த்து என்னமா பிரயோஜனம்? நான் தான் அப்பவே சொன்னேனே இதெல்லாம் வேண்டாம் ஆபத்துன்னு. கேட்டீங்களா? அன்னைக்கு சொன்னது இருக்கட்டும், இப்ப நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. நேர தாத்தா கிட்ட போய், தாத்தா நான் சொன்னதெல்லாம் பொய், உங்க உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். அவரு காந்தனும் இல்ல வேந்தனும் இல்ல மாட்டுக்கார கந்த, எங்களுக்கு காதலும் இல்ல மோதலும் இல்ல, எல்லாம் வெறும் நடிப்பு, அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு. போதும் உங்க யோசனை. நான் போய் சொன்னேன் தாத்தாக்கு இப்ப தெரிஞ்சா அவ்வளவுதான். எப்பவோ தெரியத்தானே போகுது. அந்த உண்மையை இப்பவே சொல்லிட்டா? உண்மை எப்ப சொல்றது எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்கிறது. அம்மா, உங்க 2 பேரையும் ஐயா கூப்பிடுறாரு. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். நில்லுங்க, வாங்க. பாப்பா காந்தன், உட்கார், சேர்ந்து உட்கார். போமா ஷியாமலா, உட்கார். இப்ப எதுக்கு தாத்தா போட்டோ? எல்லாம் காரணமாதான். நான் ஒரு புது மாதிரியான கல்யாண பத்திரிகை அடிக்க போறேன், பார்த்து நீயே ஆச்சரியப்பட போற. உட்கார். அதெல்லாம் இப்ப வேண்டாம் தாத்தா. ஐயோ வேண்டாம் சொல்லக்கூடாதம்மா.
நான் கூப்பிடும் போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டாங்களா? வெரி குட் வெரி குட். அது சண்டை இல்ல, அது பேர் தான் ஊடல். இதே மாதிரிதான் ஷாம்லாவோட பாட்டி, அதாவது என் வைஃப், என் கூட அடிக்கடி சண்டை போடணும்னு ரொம்ப பிரியப்படுவா. பாட்டி மாதிரியே பேத்தி வந்துட்டா. ஏன் பண்ணிக்கிற? எட எங்க ஷாம்லா? எங்க ஷாம்லா? தாத்தா, இப்ப போட்டோ எடுத்தா அது நல்லா இருக்காது. எனக்கு இப்ப மனசு சரியில்லை. நாளைக்கு எடுத்துக்கலாம் தாத்தா. அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, 2 பேரும் கார் எடுத்துட்டு ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். இல்ல இல்ல, நான் இங்கே இருப்பேன். வேண்டாமா, மனசுல ஃபீலிங் இருக்கும்போது ஒரே இடத்துல இருக்க கூடாது. காந்தன், ஏன் முழிக்கிற? இட்டுட்டு போ. விடுங்க, நானே வரேன். நீங்க பாருமா, என்னால உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நிச்சயமா இருக்காது. இப்பவே நான் என் குடிசைக்கு போக தயாரு. நீங்க குடிசைக்கு போய் புண்ணியம் இல்ல. உண்மையிலேயே நீங்க எனக்கு உதவி செய்ய விரும்புறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டே எங்கேயாவது போயிடணும். நான் உங்களை தேடுற மாதிரி தேடி கடைசியா காணோம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நான் தனியா இருந்தா நீங்க சொல்றதை செய்ய எங்கவே மாட்டேன். ஆனா என்ன நம்பி ஒரு தாய் இருக்காங்களேன்னு தான் யோசனை பண்றேன். இருந்தா என்ன, அவங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இந்த பாரம்மா, நான் எருமாட்டு மேல ஏறி வந்தேனங்கிறதுக்காக எனக்கு இதயம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் 2 கைகளை கொடுத்திருக்கிறது உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக, உங்ககிட்ட யாதகம் வாங்கறதுக்காக. என் தாயாரை காப்பாத்த என்னால முடியும். உங்க இஷ்டப்படி நாங்க எங்கேயாவது போறோம். நீங்க நிம்மதியா இருக்கு, நான் வரேன். இப்படியே போனா எப்படி? தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. அவர்கிட்ட வந்து நான் என்ன சொல்றது? ஏதாவது பொய்ய சொல்லிட்டு போங்க. இதுக்கு மேல போய் சொல்ல எனக்கு தெரியாது. சரி, நான் சொல்றேன். வாங்க. நோ நோ. சுருட்டா குடிக்கலாமா நீங்க? நான் குடிக்கலடா, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சுருட்டு எப்படி இருக்குன்னா, சுருட்டி இருக்கும். இதை போய் பாப்பானே. தாத்தா, நானு இன்னைக்கே ஊருக்கு போனோம். ஏண்டா கொஞ்ச நாள் இருந்து போய்? நோ நோ, நாளைக்கு காலேஜ் திறக்கிறாங்க இல்லையா, அவசியம் போய் ஆகணும். ஓ அப்படியா? அப்ப போடா, படிப்பு தாண்டா முக்கியம். போயிட்டு வா. என்னமா அது, போகும்போது உனக்கு தான் மனசு சரியில்லைன்னா இப்ப 2 பேருக்கு மனசு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, அவர் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆமாம்மா, அவங்க அம்மா வயசுட்டு வரத்துக்கு நானே அனுப்பாம நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் இன்னைக்கே பரப்புறேனுங்க. இன்னொன்னும் நாளைக்கு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என் பணக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ யாருன்னு அறிமுகப்படுத்தணும், அதை முடிச்சுட்டு போ. அதெல்லாம் ஏன் தாத்தா? என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் கேட்டுட்டே இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி மதிக்கிறேன்னு காட்டுறதுக்காக இதை செஞ்சுதான் ஆகும். மிஸ்டர் காந்தன், நாளைக்கு அவசியம் பார்ட்டி உண்டு. பார்ட்டி முடிச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா ஊருக்கு போலாம்பா. என்னடா காலேஜ் தராங்கன்னு சொன்ன? சொன்னா உடனே காலேஜ் மூடிடானா? இந்த பார்ட்டி விட காலேஜ் முக்கியமா? நோ படிப்பு தாண்டா முக்கியம். நீ இன்னைக்கே போ. தாத்தா தாத்தா, என்னடா அது? போற. ஹலோ, வாங்க வாங்க வாங்க. காந்தன் வந்த பிறகுதான் நான் கவலை எல்லாம் குறைஞ்சு நிம்மதியா இருக்கேன். அப்படியா? காந்தன், உங்க யார் தெரியுமா? பிள்ளைமங்கலம் ஜமீன்தார் மிஸ்டர் பெரியநாயகம், அவருடைய மனைவி. ஜமீன்தாரா? சின்ன பையமா இருக்காரு. குட்டி ஜமீன்தாரா? வாங்க வாங்க வாங்க. பாருங்க, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். தாத்தா யாரையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா? என்ன பண்ணாருன்னா? தாத்தா யாரையாவது அறிமுகப்படுத்தினாருன்னா how do you doன்னு கேளுங்க. ஐயோ போடி, அதெல்லாம் அவருக்கு வராது. நீங்க பாருங்க, சும்மா எஸ் எஸ்ன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? எஸ். காந்தன். எஸ். இவன் தான் காந்தன், எங்க ஷாம்லாவோட வருங்கால கணவர். நல்ல ஃபேமிலி. வாங்க வாங்க. இந்த மதர் கூட ரொம்ப தாராள குணம். அனாதைகளுக்காக ஒரு ஆசிரமே கட்டி வச்சிருக்காங்க. காந்தன், மேகநாதன், நம்ம எல்லா மில்லுக்கும் இவர்கிட்ட தான் பருத்தி வாங்குறோம். ஹலோ பேபி, how are you? Thank you. அவருடைய டாக்டர். டாக்டரா? அட, நான் டாக்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இருக்கட்டும். மிஸ்டர் ஐயாத்துறை, உங்க பேத்தி கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சது? இவ்வளவு சம்மதிச்சா இந்த மேக்னெட் எல்லாம் அவளை அப்படியே இழுத்து தான். ஓஹோ. சரி, டின்னர் லேட் ஆகுது, எழுந்திருக்கலாம். ப்ளீஸ் கெட் அப். கம் ஆன். கந்தா. கந்தனா? கந்தா எங்க சார்? எந்த கந்தனடா சொல்ற? என் மச்சாங்க. ஃபூல், உன் மச்சானுக்கு யாருக்குடா தெரியும்? ஆள் எப்படி இருப்பான்? என்ன பண்ணதா இருப்பா? இப்ப சூட்டும் கோட்டும் போட்டு பய வெள்ளக்கார மாதிரி இருக்கலாம்.
சூட்டும் கோட்டும் போட்டு வெள்ளைக்காரனாட்டம் இருப்பானா? காந்தன்னு சொல்றியா? பேரை கூட மாத்திட்டானா? ஐயா அவன் பேரு கந்தங்க. காந்தன்னு பேரை மாத்திருப்பான் சும்மா. ஐ சி. ஆமா அத்தை அத்தை, கந்தா எங்கடா? அவனை பார்க்கவும் முடியல அத்தை. இவர் கூட அங்க இருந்தா வந்திருக்காரு. அப்படியா? ஐயா உட்காரு. இரு. என்ன கந்தா எப்படி இருக்கிறான்? அவருக்கு என்னம்மா, ராஜா மாதிரி இருக்கான். கூடிய சீக்கிரம் குபேர வீட்டுக்கு அதிபதி ஆப்பான். ஐயா கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? வர முகூர்த்தத்துல ஐயாதுரை பேத்திக்கு அவனுக்கு கல்யாணம். கல்யாணமா? என்கிட்ட அவங்க தாத்தாவுக்கு ஆபத்து, அதுக்காக உதவி செய்ய போறேன்னு சொன்னான். ஆமா, கந்த உங்க சொந்தமா தானே? ஏங்க அப்படி கேக்குறீங்க? என் சொந்த பிள்ளைதான் அவன். நான் ஏன் சந்தேகப்பட்டேன்னா, இந்த மாதிரி உங்க அம்மா ஆள் அனுப்பியிருக்காங்க, போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னேன். அந்த கழுத்துக்கு வேற வேலை இல்ல, என்னால ஒண்ணும் பார்க்க வர முடியாதுன்னு சொல்லுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பதில் சொல்லி அனுப்பிட்டான். கந்தனா அப்படி சொன்னா? நான் இத கூட சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்ததும் ச்சே, இப்படி ஒரு பிள்ளையான ஆத்திரம் வந்துச்சு. அவன் சொன்னதை பூராவும் சொன்னா வேண்டாம், எதுக்குங்க, மேலும் மேலும் வேதனையா இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன சொன்னா? என்ன சொன்னான்? கந்தனை மறந்துட சொல்லு, நான் இருக்கிற நிலையில அவளை என் தாயின்னு சொன்னாலே எனக்கு கேவலம், இனிமே நான் அங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொன்னேன். ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இது மாதிரி விஷயத்துல நான் இல்ல, யாரு சொன்னாலும் நீங்க நம்ப கூடாது. நேரா அங்க போனா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிட போகுது. இப்ப அவன் எங்க இருப்பான்? ஐயாதுரை பங்களால பல லட்சாதிபதிகளுக்கு மத்தியில கோட்டீஸ்வரனா அமர்ந்திருக்காரு. கர்மம் கர்மம். ஏண்டி ஏண்டி எச்சல் பண்ணி சாப்பிடுற? சிம்மரா வாடி போடி, உங்க வீட்டுல பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதே. போறண்டி போறோம். உன்ன ஆபீஸ்லயே வேண்டான்ற ஆத்துக்கு வர வரியா? ஏண்டி என்னமோ உங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்த டம்ளர் மாதிரி எச்சல் பண்ணி சாப்பிடுற, அடுத்த வேலை யூஸ் பண்ண வேண்டாம். என்னடி ஆடுற? வா வக்கீல் கிட்ட சொல்ற. சீ வாமேன். இப்ப பொம்மை நாட்டியா? சொல்லு மேன். அண்ணா இவ ஆபீஸ்ல குடிக்கிறாளே சேர்த்தண்ண, அது தூக்கி சாட்சி கூடாதோ? கப்பி குடிக்கிறா, ஆனா வேற ஆபீஸே அசிங்கமா போயிடுச்சுன்னா. ஆமா ஆபீஸ் அசிங்கமா தான் போயிட்டு இருக்கு. முதல்ல உங்க 2 பேர் சீட்டுக்கு மத்தியில ஒரு கர்டன் அடிக்க சொல்லணும். போய் ஆபீஸ் வேலையை பார்க்க சொன்னா நீர் ஏங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? அண்ணா நீங்க எப்ப வாதாடினாலும் அவளுக்கே அக்காளுக்கு வாங்குறேன். இவன் செய்யறது மட்டும் நியாயமா? சொல்லேண்டி, நீ குடிச்சே இல்லையா? என்ன இவ வந்து பேசிட்டு இருக்கிற? பாஸ் இவன் என்ன என் புருஷனா? பாத்தீல பாத்தீல, இவன் அவன்ற மரியாதை இல்லாம பேசுற. ஆம்பளைக்கு பொம்னாட்டி வித்தியாசமே கிடையாதா? வித்தியாசம் எங்க இருக்கு பாருங்களா, 2 பேர் தலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. நீர் முடிஞ்சுட்டு இருக்கீ, இவன் விரிச்சு போட்டுட்டு நிக்கிறா. இவளால எனக்கு பெரிய தலைவலி. 10 தான் போட்டுக்கணும். போற வாய் பட்டை போட்டிருக்கீர், மேல 10 வேற போட்டுக்கணுமா? உன் மாதிரி எனக்கு பெரிய தொந்தரவா போச்சுக்கணும். எல்லாம் உன்னாலதாண்டி. இன்னொரு டிஎன்எ சொன்னா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை கொலை பண்ணிடுவேன். அதை செய், அப்படியாவது எனக்கு கேஸ் வரட்டும். அண்ணா ஓய் கவலைப்படாதீங்கண்ணா, நானே வாதாடி உமக்காக கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க வைக்கிறேன். செத்ததுக்கு அப்புறமா வக்கீலே பொம்பளை குரல் மாதிரி இருக்கியா? எப்படி சார் கண்டுபிடிச்சேன்? யோங்கிறாளே வாங்க. வக்கீலே என்ன நாளும் சரி ஒரு நாளாவது ஜெயில போடணும். ஜெயில தானே போட்டுருவோம். எரும மாடு 4, 4 இரவு மாட்டேன் ஜெயில போடுறதா? பசுமாடு 3, 4 3 7 ஒரு பண்ண. அவ்வளவு வித்தாவது பறந்துறையா, எப்படியாவது அவளை ஒரு நாளைக்கு ஜெயில போடணும். இதுக்காக மாட்டையும் போய் விக்கிறேன். நானே இந்த வேலையை விட்டுட்டதுக்கு அப்புறம் பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன். இந்த கேஸ்ல என் ஃபீஸுக்கு பதிலா நீ மாட்டெல்லாம் கொடுத்துரு, போட்டோம் யார உள்ள தரணுங்கிற? அந்த வாயாடி இல்ல அவ மேல வாயா. நீ இன்னொருத்திய வாயாடிங்கிற. வாயாடாத பொம்பளை எவ இருக்கிற? அவளுக்கு பேரே கிடையாதா? யோ கண்ணு ஏண்டி நீ இங்கேயே வந்துட்டியா? ஆமாடி, வக்கீலிட்ட சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் கைக்கு காப்பு மாட்ட போகுது. பாருடி, பார்க்கலாண்டி, பார்க்கலாம். என்ன யோ வக்கீல், இவ கைக்கு ஒரு காப்பு, காலுக்கு ஒரு காப்பு, இவ் வாய் இருக்குது பாரு, கிழிஞ்ச வாய். அந்த வாய்க்கு ஒரு போட்டு போடணும். எவ்வளவு கேக்குற? என் புருஷனை வித்தாலும் நான் பணம் கொண்டாந்து தரையா? நம்ம சொல்லிடுறையா ஆபீஸ் தள்ளி அடிக்குதுன்னு பாத்தீரா? எப்படி கலகலான்னு இருக்குது. யோ வக்கீல், உனக்கு நான் தான் இங்க முதல்ல வந்தேன். இவ பேச கேட்டுங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். என்னடி செய்வ? என்ன செய்வேன்னு கேக்குறேன். யோ வக்கீல், நீ பயப்படாதய்யா. என்னடி செய்வ அவரை? அண்ணா அண்ணா உறங்குறீங்களோ? நீங்க எங்களை எழுப்புறீங்களோ? போய் நல்லா வந்து வாச்சிருங்க அலாரம் மாதிரி. என்ன விசாரிக்கிறீரே? வரைஞ்சு கட்டிட்டு 2 வந்து நின்னதே, அதுக்கு சண்டை ஓஞ்சதா? எப்படி ஓயும்? பொம்முநாட்டிகள் தானே. என்ன சொன்னேன்? ஐயோ அதை விடேண்டி, அதை விட. நான் ஒன்னையா சொன்னேன், பொம்முநாட்டிகள் தானே சொன்னேன். ஓய் என்னங்கண்ணா அண்டையில சத்தத்தை காணோம், ஓஞ்சு போச்சா? எப்படி ஓயம்? பார்க்கலாண்டி, அதையும்
என்ன செய்யறோம் என்ன விளையாடுறீங்களா? வந்த உடனே நீ என்னமோ மாட்டை வைக்கிறேன்னு சொன்ன, நீ புருஷனை வைக்கிறேன்னு சொன்ன, இப்ப 2 பேரும் சேர்ந்து என் மானத்தை வைக்க வந்திருக்கீங்க. நான் இங்க வக்கீல், எங்கிட்ட விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. கமான். நான் சொல்றேன். சொல்லு. விடிய காலம் 4 மணி இருக்கும். மணி அடிச்சதா? ஆமா. எந்த கடியாரம்? சரி, அதை விடு. பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எங்க இருந்தது? கடியாரத்துல நின்னது. அது சரி, எந்த நம்பர்ல இருந்தது? சின்ன முள்ளு 4லயும் பெரிய முள்ளு 12லயும் நின்னது. அவ போய் சொல்றா ஐயா. முள்ளு எங்கயாவது நிக்குமா ஐயா? அது ஓடிக்கிட்டே தானே இருக்கும். கரெக்ட். என்ன சொல்ற? மணி அப்படியா? கொலை அடிக்குவாயா? நானு கொலை அடிக்கு வர்றேனே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அங்கேயும் வர்றேன். முதல்ல கொலாயடியில குடத்தை கொண்டாந்து வச்சவன் நான் தான். பின்னாடி வந்த இவ ஏன் குடத்தை எடுத்துட்டு இவ குடத்தை முன்னாடி வச்சுட்டாயா? என்னம்மா சொல்ற? யோ ஓய், என்னமோ என்ன டவுன் வக்கீல்னு சொன்னீங்கன்னு. சரி, வக்கீல் ஆயாச்சு. சொல்லுங்க. முதல்ல 3:30 மணிக்கே நான் குடத்தை கொண்டாந்து கொலாயடியில வச்சுட்டாங்க. அண்ணா, இது வெறும் குழாய் சண்டை. குடத்தோட வந்திருக்க. குழாய் சண்டை இல்லாம சாராய சண்டையா? சும்மா இருக்கணே. கந்தா, நீ இங்கே உட்காந்துக்கிட்டு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். குட் குட் குட். பகல்ல மறைஞ்சிருக்கிற உண்மை எல்லாம் ராத்திரியில தானே மாமா வெளியே தெரியுது. அந்த மாட்டுக்காரனை பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு வான்னு சொன்னீங்களே, அவன் யோகியதைய நம்ம வீட்டு வாசல்ல வந்து பாருங்க. என்ன செய்யறான்? குடிச்சவன் என்ன மாமா செய்வான்? வீதியில கிடந்து உருளுவான், வாயில வந்ததெல்லாம் உளருவான். வாங்க, நீங்களே வந்து பாருங்க. வாங்க. ஷாமளா, எங்க போற? தாத்தா, பாத்தீங்களா அவர் நிலைமை? பாத்தம்மா, அவன் போய் சொன்னவன் மட்டும் இல்ல, குடிக்காரங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா தாத்தா, நான் போய் சொல்ல வச்சது போல யாரோ சமயம் பார்த்து குடிக்க வச்சிருக்காங்க. சொல்றவன் சொன்னா கேட்கறவனுக்கு புத்தி எங்க போச்சு? காரணம் இல்லாம அவர் எதையும் செய்ய மாட்டார் தாத்தா. காரணத்துக்காக தவறு செய்யறவனும் செஞ்ச தவறை மறக்க காரணத்தை தேடுறவனும் முட்டாளம்மா. அந்த முட்டாளுக்கு பறிஞ்சு பேசுறவங்க சர்வ முட்டாளா தான் இருக்க முடியும். ஒரு நன்றி கெட்டவளாகவோ துரோகியாகவோ இருக்கிறத விட முட்டாளா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் தாத்தா. நான் வெக்கப்படுறேம்மா. வர வர உன் புத்தி இப்படி மட்டமா போகுது. நான் பெருமைப்படுறேன், நீங்க வெக்கப்படுறீங்க. 2 பேர் இடையில அவர் வேதனைப்படுறார் தாத்தா, வேதனைப்படுறார். ஷியாமளா, இப்ப நீ என்னதான் சொல்ற? புதுசா என்ன சொல்ல போறேன்? அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்துக்கு நான் தான் காரணம் சொல்றேன். என்னாலதான் அவர் நிம்மதி இழந்துட்டாருன்னு உறுதியா நம்புறேன். அதனால இழந்த நிம்மதியை மீட்டு கொடுத்து அவரையும் ஒரு நல்ல மனிதரை வாழ வைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன் தாத்தா. அதுக்காக என் நிம்மதியை இழக்கவும் நான் தயாராயிட்டேன். ஷியாமளா, இதை தவிர வேற நல்ல முடிவு இல்லைன்னு நினைக்கிறேன் தாத்தா. இப்ப என் கடமையில இருந்து தவறாம இருக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு உங்க கையால ஆசீர்வதிக்கணும். அப்படி ஒரு பாவத்தை என் கை செய்யாதம்மா. அப்படியே நீ பலவந்தப்படுத்தி செய்ய வச்சாலும் அதுக்கு பின்னால அந்த கை இந்த உடம்புல ஒட்டுக்கிட்டு இருக்கா. தாத்தா, அவர் இல்லாம இந்த உயிரை என் உடம்புல ஒட்டிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேள், பதில் சொல்றேன். எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன பாக்கி இருக்கு இனிமே நடக்கிறது? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வீதியில அலைஞ்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? குடிகாரன்னு நினைப்பாங்க. அப்படியாவது கொலகாரங்கிற பேர் மறையட்டும். அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் செய்த தவற உணர்ந்து எல்லாத்தையும் வெறுத்து வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதா? ஆமாங்க, காதலியா நடிக்கிறேன்னு தான் உங்ககிட்ட அனுமதி கேட்டேன். ஆனா நான் இப்போ உண்மையிலேயே என்னங்க, எந்த தவறையும் மன்னிக்க கூடிய குணம் காதலுக்கு உண்டு. அந்த மனப்பான்மையோட தான் நான் வந்திருக்கேன். பாரம்மா,
காதலுங்கிறது ஒரு அழகான வார்த்தை. அது கதையில வரும்போது வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருக்கும். உண்மையிலேயே வாழ்க்கையில வந்துட்டா அதனுடைய முடிவு அந்த கதைய போலவே ஆயிடும். நீ பேசாம வீட்டுக்கு போ. போறதுக்காக நான் வரலீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கி உங்களையே கணவரை ஏத்துக்கிட்டு வாழற முடிவுலதான் தாத்தா தடுத்த நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். கணவரா? இது என்ன புது நாடகமா? காதல் நான் நடிச்சதுக்கு இந்த கதின்னா இன்னும் கணவனா நடிச்சா என்னென்ன நடக்குமோ? அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. வரேன். எனக்கு எனக்கு டாக்டர், ஷாவலாவுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். இதான் என்ன எங்க கொண்டு வந்தீங்களா? சியாமலா, உங்க தாத்தாவுக்கு தகவல் அனுப்பியிருக்கேன். இப்ப வந்துருவாரு. ஏன் இப்படி செய்தீங்க? என் நிலைமைய பார்த்து அவரும் சிரிக்கட்டும்ல. இல்ல சியாமலா, என்ன நம்பி வந்த ஒண்ணு உங்க தாத்தா கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. ஒண்ணும் தேவையில்லை. நீங்க தான் என்ன ஏத்துக்கலையே. நான் எக்கேடோ கெட்டு போறேன். உங்களுக்கு என்ன? உன் நோக்கம் எனக்கு நல்லா புரியுது சியாமலா. நான் எங்க அம்மாவை கொன்னதுக்கு பதிலா நீ உங்க தாத்தாவை கொல்ற முடிவுல தான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது. என் நிலைமைக்காக நான் உயிரை விட தயாரா இருக்கேன். ஆனா மத்தவங்க உயிர் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்கவே மாட்டேன். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். தயவுசெய்து வெளியில் போயிருக்கீங்களா? நீங்களா? ஒன்னும் பயமில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சியாமலாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டு வரேன். கந்தா, எங்கப்பா புறப்பட்ட? என் கடமை தான் முடிஞ்சு போச்சுங்களே. அது எப்படிப்பா முடியும்? இப்பதானே ஆரம்பமா இருக்கு. கந்தா, நீயும் ஷியாமலாவும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான தடையும் இல்லப்பா. ஐயா, சியாமலா என்ன விரும்புறது போல நானும் சியாமலா விரும்பிட்டா யார் தடையும் ஒண்ணு செய்திட முடியாது. ஆனா நான் சியாமலா விரும்பல. கந்தா, என்னப்பா அப்படி சொல்லிட்டு? நீதான் உலகம் நம்பிட்டு இருக்கா. உனக்காக வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கே துணிஞ்சிட்டா. அது இருக்கட்டும், நீ வெறுக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். விரும்புற அளவுக்கு எனக்கு தான் தகுதி இல்லை. ஐயா, பால் தேனோட தான் சேரணும். சியாமலா கோபுரத்துல இருக்க வேண்டிய கலசம். நீங்களே பார்த்து என் குடிசைக்கு அனுப்பி வச்சா கூட பாக்குறவங்க அநியாயம் தான் சொல்லுவாங்க. நான் அன்றாடம் காய்ச்சி அரை காசுக்கு வழி இல்லாத. ஏன் நீங்க சொன்னது போல நான் ஒரு மாட்டுக்கு அரைப்பேன். நான் நினைச்சா உன்னை மாடி விட்டு பையன் ஆக்க முடியும் தெரியுமா? நானே உங்களை மனப்பூர்வமா சேர்த்து வைக்கிற போது உனக்கு என்னப்பா கவலை? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஐயா. மனப்பூர்வமா சேர்த்து வைக்க பாக்குறீங்க? இல்லையா, மனசை மாத்திக்கிட்டீங்க. சியாமலா எதுக்கு துணிஞ்சிட்டா வேற வழி இல்லைங்கிறதுக்காக மனசை மாத்திக்கிட்டீங்க. என்னால அப்படி மாத்திக்கிட முடியாது. கந்தா ஐயா, ஒரு பணக்கார பொண்ணுக்கு பணக்கார பையன் தான் பொருந்துவான். எனக்கு என்ன போல ஏழை தான் ஆயிருக்கு. என்னால உங்களை போல பணக்காரனாகவும் முடியாது, சியாமலாவால என்ன போல ஏழையாகவும் முடியாது. ரொம்ப கரெக்டா பேசிட்டு போறானே. என்னடா கரெக்ட்? எது கரெக்ட்? ஆமா மாமா, ஷியாமலா ஏழையாக முடியுமா இல்ல இவன் தான் பணக்காரனாக முடியுமா? டேய், அவனால ஆக முடியாம இருக்கலாம்டா. இத பாரு, எப்படியோ கம்பெனியும் ஷியாமலாவும் ஒண்ணு சேர்க்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அது நான் 7 ஆளா முடியுமா? அதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு இருக்கிற சொத்துல வச்சு நீ ஏதாவது தர்மஸ்தாபத்துக்கு எழுதி வைக்க போறேன். ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? இத பாரு, என்ன ஒண்ணும் கேட்காத. நான் சொல்றதை செய். நம்ம வக்கீல பார்த்து நான் பார்க்கணும்னு சொல்லு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு காரணம். மாமா நல்லா யோசிச்சு. இந்த பாருப்பா, நல்லா யோசிச்சா சொல்றேன். நான் சொன்னதை செய். போ. என்ன பண்றதா? இருக்கிறவங்க தானே நீங்க, இல்லாதவங்களா? மூடுங்க வாய. இந்த பாரு தம்பி, இப்ப ஏதாவது செஞ்சு சொத்தை காப்பாத்துறேனா அது நமக்கு தான் பெரிய நஷ்டம். ஐயா பிடிவாதம் உங்களுக்கு தெரியாது. அவர் பிடிச்சா பிடிச்சதுதான், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? எங்களுக்கு ஏதாவது எழுதி வைங்கன்னு கேட்கறது. கேட்டு வேற அவமானப்படணுமா? ஆமா, இவர் அப்படியே மானத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்திருச்சு வாங்க, நேரம் அங்கேயே போய் அவர் கைய கால பிடிச்சு கெஞ்சி கேட்டு பாப்போம். என்ன மாப்பிள, நீங்க சொல்லக்கூடாது. அவர் தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா. என்ன சொன்னீங்க? அவர் தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா. மறுபடியும் சொல்லுங்க. அவர் தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா போதும். என்னடா போதும்? நாளைக்கு புரியும். நீங்க யார பாக்கணும்? வக்கீல் ஐயா. வக்கீலியா? கேசா? நீங்க வாங்க சார், நான் வக்கீல் அழைச்சிட்டு போறேன். மேடம், நான் எடுத்துட்டு போறேன். அம்மா, நீங்க அவளோடு போனேன் கேஸே உருப்படாது. அவன் கூட போனா வக்கீலே பார்க்க முடியாது. நீங்க வாங்க சார். மேடம்.
வாங்க அண்ணா ஓய் அந்த மாதிரி ஆபீஸ்ல என்ன ரயில் வண்டி விளையாட்ட விளையாடுறீர் இல்லன்னா இந்த கண்ணாடிக்காரர் இருக்காரு நேக்கு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு நல்ல வக்கீல பாக்கணும்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் நீர் ஒருத்தர் போதுங்கண்ணா இந்த லாயரை புடி சீக்கிரம் பெக்கர் ஆக்கிடுவேன் He is speaking lies. She is my classmate. I brought her here. ஏண்டி பொய்ய சொல்ற அண்ணா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்தேன்னா ஓய் என்ன பார்த்தா கோர்ட்ல வேலை பார்க்கற மாதிரி தெரியுதா இல்ல கொத்தவால் சாவடியில வேலை பார்க்கற மாதிரி தெரியுதா ஏய் கிராச்சி கூட்டி வந்திருக்கீரா என்னங்க கோர்ட்ல என்ன பத்தன கொட்டி இதெல்லாம் வீட்ல பண்ணா என்ன ஏ சார் என்ன அவசரமா போணுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே உங்களை பார்க்கத்தான் வந்தேன் இன்னையே நின்னுட்டு கழுத்து இருக்கீங்க உட்காருங்க சிடா உட்காருங்க உட்காருங்க நீர் கூட்டி வந்ததா ஆமா இவர் ஃப்ரெண்டா நல்லா இருக்கு என்னங்க நதியில ஆபீஸால சினிமா கூட்டாயா கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியா என்னது என்ன பார்க்க வந்தாரு என்னமோ பார்த்துட்டு இருக்காரு என்னங்க எழுப்பையா வர என்ன விஷயம் ஒண்ணு இல்ல அனுப்பையா ஒண்ணு இல்லைங்க அவரே கூட்டி வர்ற என்ன என்னது ஒண்ணு வெதர்னு இல்லாம என்னங்க என்ன இதுக்கு ஆபீஸா கிடைச்சது என்னையா அது என்னையா அது ஒன்னா டை ஒன்னா கை ஒரு அளவு இல்ல என்ன கேட்டு என்ன விஷயம் சார் என் மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தரணும் இல்லையா டார்லிங்? ஆமா அத்தா. இது யாரு டைவர்ஸ்க்கு அப்புறம் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா நோ என்ன பேச்சு பேசுறீங்க? ஷீ இஸ் மை வைஃப். என் மனைவி சார். அத்தா. நீ பயப்படாத, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். பக்கத்துல இருக்கிறதால தான் பயமே. ஒரு அளவு இல்ல. இந்த கடை இத பாருங்க, இத பாருங்க. இத புடிங்க. அம்மா நீ இத புடி. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? உங்களுக்கு விவாகரத்தா? ஆமா இவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களே, உங்களுக்கே ரத்து? அதை கேக்குறீங்களா சார்? நான் காதலிச்சு கொண்டு விட்டுக்க மாட்டியா கேட்டேன்? பாரு காதலிச்சு ஏன் டேபிளுக்கு பாலிஷா போடுற? எத்தனை மாட்டியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவள. இல்ல இவளையா? அவளத்தான் உங்க அண்ணன் தெரியுமா? மேல சொல்லியா? அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு. எப்ப தெரிஞ்சது உங்க அப்பனுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா கல்யாணத்துக்கு முன்னாலே எந்த அப்பா கண்டுபிடிச்சிருக்கா இதெல்லாம்? சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவளை விவாகரத்து செய்துட்டு வந்தா பங்கு தர்றேன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் இப்போ தற்காலிகமா விவாகரத்து பண்ணிட்டு சொத்து கிடைச்ச உடனே அப்புறம் கல்யாணமா? ஏயா சொத்து வேணும் பொண்ணும் வேணும். இப்படி எல்லாம் இருந்தா விவாகரத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சட்டப்படி உங்க வைஃப் மேல ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணும். ஐயோ அத்தானித்தான் நடக்காதுமா. இந்த பாரு அவர் என்ன குத்தம் சொல்றாரோ அதை நீ கோர்ட்ல ஒத்துக்கணும். அப்பதான் கேஸே ஜெயிக்கும். அது மட்டும் எங்களால முடியாது. அப்ப என்னாலே முடியாது. எந்திரிச்சு போங்க. அண்ணா வந்த கேஸ் விடுறேலே. நான் எங்கயா விடுறேன்? அவன் தானே கைய விட மாட்டேங்கிறான். ஏயா நீதான் வக்கீல் குமாசா வாச்ச, உனக்கு தெரியாதாயா? இங்கேயே இவங்களை பிரிக்க முடியலையே, கோர்ட்ல எப்படியா பிரிக்கிறது? நான் பிரிக்கிறேன்னா கண்ணாடினா வரமாட்டாயா? தெரியா கண்ணாடினா தனியா போக மாட்டேங்கிறாம, கூடவே கூட்டி போறாம. நீ இருக்கிற புடிச்சது பழைய ஊரான் கேஸ் ஜெயிச்ச கூட ஃபீஸ் தர மாட்டாயா? யோ கொண்டு போய் இவங்களை அப்படியே கோர்ட்ல நிக்க வையா. இந்த சீன் நல்லா இருக்கியா? ரயிலா மஞ்சள் நினைப்பா கோர்ட்ல வச்சுங்க. ஸ்கூல்ல இருந்து தம்பி அப்படி சொன்னீங்க நல்லா இருக்கும். யோ வேலை இல்லைங்க புடிச்சிட்டு இதை விட நீ வேலை வேணும். கருமம் அந்த கேஸ கொண்டு வந்து நான் அடிச்சுட்டேன் ஆபீஸ. பரவாயில்லடா, அதாதம்மா உன் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆக போகுது. நான் இப்ப பழைய தாத்தா இல்ல, ரொம்ப மாறிட்டேன். கேட்டா நீயே ஆச்சரியப்பட்டு போவ. என்ன தாத்தா சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ குணமாயி வீட்டுக்கு வா, அப்புறம் தெரிய போகுது உனக்கு நான் யாருன்னு. சார் வக்கீல் ரெடியா இருக்காரா? தேவராஜ் அவங்களை கூட்டு வர சொல்றாரு. ஆமா நீ யாருப்பா? நான் தாங்க புது டிரைவர். பழைய டிரைவருங்க? தெரியாதுங்க. சரி நீ போ, நான் வரேன் போ. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ பயப்படாம தைரியமா இரு. யாருப்பா நீ? நான் புது கணக்காரங்க. ஓ சரி போப்பா. ராஜே ராஜே, நீ யாரா? நீ நான் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஓ மேனேஜருங்க. மேனேஜர் மேனேஜர் நீ யாருப்பா? மேனேஜருங்க. நான் தான் சார் புது மேனேஜர். ஓ நீயும் மாறிட்டியா? தேவராஜா தேவராஜா. அப்பா நல்ல வேலை, நீயும் மாறிடாம ஒரிஜினல் தேவராஜ் தான் வந்தியே. ஆமா என்னடா இந்த குழப்பம்? யார் இவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுது? என்ன கிண்டலா பண்ற? நானா இவங்க எல்லாம் சேர்த்தேன்? சித்தப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பூர்ண குணமாயிட்டா. அதுதான் சித்தப்பா நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. என்ன? உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன்.
எனக்கு என்ன கேடு? பாத்தீங்களா அவன் பண்ற அநியாயத்தை? நீங்க எனக்கு தானே 5000 ரூபாய் கொடுத்தீங்க, இது இவ்வளவு கொடுத்தீங்கன்னு வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான். அண்ணே, அவர் கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே எல்லாம் ஒண்ணுதானே. யார் 5000 ரூபாய் கொடுத்தது? யாரா? நேத்து நீங்க கொடுக்கல? சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, அந்த 50000 ரூபாய் தர்றீங்களா? இன்னைக்கே பேங்க்ல கட்டி ஆகணும். எந்த 50000? என்ன சித்தப்பா, போன வாரம் மில்லுக்கு பருத்தி வாங்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தேன், அந்த 50000. அவர் மறக்கல, இப்ப அவர் மைண்ட் சரியில்லை. வாட்? மைண்ட் சரியில்லையா? சித்தப்பிரமையா? ஐயோ பைத்தியமா அடாடாடா, எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய குழப்பாதீங்க. வாட்? யாரு மைண்டா சரியில்லை? யாருக்குடா சித்த பிரம? யார பார்த்து பைத்தியங்கிறீங்க? வக்கீலுங்க, வக்கீலுங்க ஆபீஸ்ல இருக்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை, நீங்களும் மாறாம இருக்குங்களே, சந்தோஷம். ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓய். சொல்லுங்க சார். சார், எனக்கு எங்கெங்க என்னென்ன சொத்துகள் இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஓ, நல்லா தெரியுமே. அவ்வளவு சொத்தையும் நல்ல தர்ம ஸ்தாபனங்களுக்கும் கோவில்களுக்கும் எழுதி வச்சிருங்க. ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஏதாவது என்ன பத்தி சொல்ல போறீங்களா? சார், அவ்வளவு சுத்தியுமா? ஆமா, ஒரு நயா பைசா கூட என் கையில மிஞ்ச கூடாது. எழுதுங்க. என்ன சார் இது? இப்படிதான் சார் 2-3 நாளா இதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாரு. 50000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தேன் சார், அதை கூட மறந்துட்டார் சார். அட, அதையாவது பொய்ன்னு சொல்லலாம். என் புருஷனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அது திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார். இந்த வரங்க அப்படியே வச்சிருக்கேன். நான் எங்கடா உனக்கு கொடுத்தேன்? நான் ஒண்ணு சொன்னா இவரு ஒண்ணு சொல்றாரு. சார், இவங்களை நினைக்கிற போது எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. இவங்களுக்கு தான் மூளை சரியில்லையோ இல்ல எனக்கு தான் மூளை சரியில்லையோ எனக்கு தெரியல சார். ஏன் இவர் கேட்டா கரெக்டா சொல்வாரு. வக்கீல் சார், ஐயாவுக்கு இவர் தான் பர்சனல் டாக்டர். இவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியாம இவருக்கு மூளையில சிறு கோளாறு ஏற்பட்டிருக்கு. டாக்டர், பயப்படும்படியா சீரியஸா ஒண்ணுமில்ல. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா போதும், நானே கியூர் பண்ணிடுவேன். ஆமா, உங்க இஷ்டப்படி நீங்க சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு வேணாலும் எழுதுவீங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படாது. ஆனா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நிதானத்துக்கு வந்த பிறகு அதை செய்யலாம். பெட்டர் மிஸ் ஐயாதுரை, ஏன் இந்த சந்தேகம்? ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்ததால உங்களுக்கு தான் என்ன நஷ்டம்? இந்த நிலையில டாக்குமெண்ட்ஸ் எழுதினா கூட செல்லாம். ஐயாதுரை, நீங்க சௌகரியமானது சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். தேவராஜா, என் மனைவி சாகும்போது எனக்கு என்ன வயசு தெரியுமா? சின்ன வயசுலயே மனைவி இழந்துட்டதாக கேள்விப்பட்டோம். ஆனா நான் ஏன் வேறு கல்யாணம் பண்ணிக்கல தெரியுமா? என்ன நம்பி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய முடியாம போயிடுமோன்னு தான்டா. ஆனா அவ்வளவு தாராள மனசு உள்ளவங்க எப்பவுமே நிம்மதியா வாழ முடியாது போல இருக்கு. புண்ணியத்தை கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பதம் பார்த்த மாதிரி பாவைகளா எந்தையே பயிற்சிக்கார நாக்க துணிச்சிட்டுங்களே. பரவாயில்ல, பரவாயில்லடா. அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் ஏற்படுறதா இருந்தா ஒரு வாரம் என்னடா, வாழ்நாள் முழுவதுமே நான் பயிற்சிக்காரனா இருக்க தயாரா இருக்கேன். டாக்டர், உங்களை பத்தி தான் ஒண்ணுமே புரியல டாக்டர். என்னன்னு என்னையே போட்டு குழப்பிக்கிறத விட உங்க அட்வைஸ் எடுத்துக்கிறேன் டாக்டர். நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தேவராஜா, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. ரொம்ப வருத்தப்படும். எப்படியோ மனம் மாறி திரும்பி வந்துட்டீங்க, அதுவே எனக்கு போதும். சியாமளா, என் கூட வாழ். ஒரு ரகசியம் சொல்லு. என்ன டாக்டர்,
நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க வேற எங்கேயும் ஞாபகத்துல இருக்கீங்களே? தேவராசா, நீ போலீஸே ஏமாத்துற அளவுக்கு துணிஞ்சது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. தயவு செய்து என்ன இதுலலாம் சம்பந்தப்படுத்தாது. ஏன்னா டாக்டர், அதுக்குள்ளயும் பயந்துட்டீங்களே. நீங்க செய்ய வேண்டிய வேலையே இனிமேதான் இருக்குது. தேவராசா, டாக்டர், நான் சொன்னதை கவனமா கேளுங்க. நாளை காலையில எனக்கும் சியாமளாவுக்கும் திருமணம் முடிஞ்சதும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக மாமா ரூமுக்கு வருவோம். அறையில மாமா இருக்க கூடாது, அவருடைய பிணம் தான் கிடக்கணும். யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு பாக்குறவங்க கருதக்கூடாது. பைத்தியத்துல தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நம்பணும். தேவராசா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்படி எல்லாம் செய்யாதப்பா. நானா செய்ய போறேன்? நீங்க தான் ஒரே ஊசியில இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். நானா? அது மட்டும் ஒரு நாளும் முடியாது தேவராசா. நான் இவ்வளவு நாளும் உனக்கு உடந்தையா இருந்ததுக்கே காரணம் என் குழந்தை மேல உள்ள பாசத்தினாலதான். ஐயோ, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னென்ன தண்டனை அனுபவிக்க போறனோ எனக்கே தெரியல. கணவனு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காத அந்த பெரிய மனுஷனை பைத்தியமாக்கி உட்கார வைக்கிறதுக்கு நானும் காரணமா இருந்திருக்கேன். இந்த பாரு தேவராசா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு எறும்பு கூட துன்புறுத்தினது கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு உடந்தையா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் புங்கரிக்கிறது தேவராசா. சொன்னார் அவரு, நான் ஒரு நாடகம் நடத்த போறேன், அதுல உனக்கு ஒரு வேஷம் கொடுக்கிறேன், நீ நல்லா நடின்னு சொன்னாரு. இப்ப என்னடா கேவலம் நீ நடத்துற நாடகத்துல அவருக்கே எதிரான நடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அன்கிரேட்ஃபுல். டாக்டர், உன் குழந்தை உனக்கு வேண்டாம்? வேண்டாம். என்ன? ஐயாவை கொன்னாதான் என் குழந்தைய நான் திரும்பவும் அடைய முடியும்னா அப்படி ஒரு குழந்தை எனக்கு தேவையே. என்னையா சொல்ற? சொல்றேன். நான் இப்பவே போலீஸுக்கு போய் நடந்த உண்மையை சொல்லி உன்னை என்ன செய்யறேன்ப்பா. டாக்டர், டாக்டர், டாக்டர்! உங்களுக்கு தெரியாதா? தாத்தாவுக்கு பைத்தியம். பைத்தியமா? யார் சொன்னது? நாங்க கண்ணால பார்த்தோம். என்ன பாத்தீங்க? கல்லெடுத்து வச்சாரா? இல்ல. துணியை கழிச்சுட்டாரா? இல்ல. உன்னை பார்த்து ஆயானாரா? ஐயோ இல்ல. தேவராசனை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸ் வந்த உடனே அங்க எல்லாருமா போய் பார்த்தா தாத்தா சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடந்ததாக தெரியல. என்னன்னு கேட்டா, இப்பதான் ஷூட் பண்ணேன், இங்கதான் செத்து கிடந்தான்னு பிடிவாதமா சொன்னாரு. அப்பவே எங்களுக்கு சந்தேகம். போனா எப்படி எந்திரிச்சு போகும்னா? இல்ல, கொஞ்ச நேரத்துல தேவராஜனே அங்க வந்துட்டார். தேவராஜனே வந்துட்டாரா? திடீர்னு தாத்தாவுடைய நிலைமை மாறத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க. நீயா? தேவராஜனை கட்டிக்கிட்டா தாத்தாவுக்கு சௌரியம் ஆயிடும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா, தாத்தா போலீஸுக்கு போன் பண்ணும்போது நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க? இல்ல, டுமில் டுமில் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போய் பார்த்தோம். சரி சரி, நானு தாத்தாவை பார்த்து வரேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதா? ஆமா. அது எப்படி கேட்கும்? தேவராஜன் சாகல, தாத்தாவுக்கு பைத்தியம் முடிச்சு உடனே இருக்காரு. ஆமா, சத்தம் எப்படி வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சீங்களா? இல்லையே. சத்தம் கேட்டது உண்மைதானே? ஆமா. அப்ப தாத்தா சொன்னது உண்மைதான். பைத்தியம் அவருக்கு பிடிக்கல, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குது. அண்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ குழம்பு தபார் சாமடா. நானு வெறும் சட்டநாதன் இல்ல, சட்ட நிபுணர் சட்டநாதன். என் வாயும் மூடையும் சும்மா இருக்காது. எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னண்ணா? எனக்கு என்னமோ இங்க எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு. நீயும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எது உண்மைங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல தாத்தாவை பார்த்து வந்துடுறேன். தபார், உண்மைதான். எங்கிட்ட உளர்ன மாதிரி எல்லார்ட்டையும் போய் தாத்தாக்கு பைத்தியம் பைத்தியம் சொல்லாத. பைத்தியம் தாத்தா, தாத்தா,
வருஷம் வீடு மாதிரியே இல்ல. கண்டான்னா உள்ள பூந்துக்கிட்டு லுங்கி கட்டிட்டு பங்கி அடிச்ச மாதிரி இருக்க. யாரா நீ யாரு? என்ன பண்றீங்க? ரூம் காவலா இருக்க. ரூம் தான் பூட்டி இருக்க. பூட்டு காவலா? சாவியை குடியா. தேவராஜா கேளு. தேவராஜா ஐயா ஆயிட்டானா? தாத்தாவை பாக்கணையா? சீக்கிரம் சாவியை கொடு. மாமா பாப்பா வக்கீல் எப்ப வந்த? இந்த காரியம் நீங்க செய்யலாமா? யார் அவன்? யார் கேக்குறீங்க? யார் அவன்? யார் கேக்குறீங்க? தாத்தா ரூம் முன்னாடி நிக்கிறானே தடிய யார் அவன்? அவனா? அவனை இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிறேன். எனக்கு இந்த சாவி வேணும். எதுல அவனுக்கு? ஆமா, தாத்தா ரூம் திறக்கணும், தாத்தாவை பார்க்கணும். இது ஏன் சாவிப்பா? உங்க சாவியா? அப்ப தாத்தா ரூம் சாவி கொடுங்க, தாத்தாவை பார்க்கறேன். தாத்தாரும் சாவியா? வேண்டாம். தாத்தாவுக்கு பைத்தியம் இப்ப முத்திடுச்சான். யாராவது பார்த்தாக்க சட்டையெல்லாம் கிழிச்சிடறான். நான் சட்டையை கழட்டிட்டு போறேன். சதையே கிழிச்சிடுவாரு. சதை இருந்தா தானே கிழிக்கிறதுக்கு சாவியை கொடுங்க. நான் பேசிட்டே போறேன். என்னது? தாத்தா ரூமுக்கு நீ போக கூடாது. தாத்தா ரூமுக்கு நானே போக கூடாது. இது எப்போ? ஸ்டெத்தஸ்கோப்பு, கண்ணாடி. ஸ்டெத்தஸ்கோப்பு, கண்ணாடி. அதான் எப்போ? அம்மா, இந்த உப்பு சவியாதி யாருக்கும் வரக்கூடாதுரா அப்பா. ஐயோ 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 அப்பா அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ யாருமே இல்லையா இங்க? ஏன் நானுக்கு என்ன வேணும்? நீ உள்ள படு. வேற யாரா வர்றாங்கன்னு பாக்குறேன். உன் மேலே நீ செய், நீ ஊது. அம்மா பள்ளியா? ஐயோ 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 சட்டனாதா என்னப்பா இது? ஐயோ நீங்க இருக்கு. ஐயோ வெடிச்சது போல இருக்கே. ஐயோ ராத்திரி என்னடா தின்ன? ஐயோ அப்பா பாத்தியாப்பா, நீ செஞ்ச பாவம் என் வயத்துல அடைஞ்சு போச்சு. உன் புள்ள சட்டனாத வக்கீலுக்கு படிச்சு வாதாடி செத்தாங்கிற பேரு போய் வயிறு வெடிச்சு செத்தா அப்படின்னு பேர் வரப்போகுது. நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா? தேவையில்லப்பா, தேவையில்லை. இப்போ உனக்கு என்னப்பா பண்ணுது? என்னதான் பண்ணுது? வயிறு வெடிக்கிறது கூட ஜிஞ்சர் பீராவது வாங்கி கொடுங்க, குடிக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டீங்க. வயித்துல விளக்கெண்ணெய் ஊத்தி தேய்ங்க, சரியா போயிடும். அப்படியா? சரி, விளக்கெண்ணெய் கொண்டா. ஐயோ ஐயோ விளக்கெண்ணெய் 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 உங்க கண்ணுல ஊத்திங்க. அப்பா டாக்டர் கூப்பிடுங்கப்பா. டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் சார், டாக்டர் சார், இதுக்கு டாக்டர் பையன் வீங்கி இருக்கா? ஐயோ என்ன மாமா, எதுக்கு டாக்டர்னு கேக்குற அர்த்தம் இல்லாம? கொலை பண்றதுக்கா டாக்டர் கூப்பிடுவேன்? ஐயோ டாக்டர் வேணுமே. டாக்டர் இல்லையாடா? டாக்டர் இல்ல. இருந்த டாக்டர் இல்லாம போயிட்டாரா? ஏன் மாமா, அவர் என்ன பண்ணுன? நான் ஒண்ணும் செய்யலையே, அவரா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? யாருக்கு தெரியும்? போயிட்டாருங்கிறது மாத்திரம் தெரியுமா? ஆமாவா? இல்லங்கிற போயிட்டாருங்கிற நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. டாக்டர் ஒரு ரூம்ல தான் உயிரை விட்டுட்டு போயிட்டாரு. என்னடா வளர்ற? நான் என்ன வளர்றேன்? என்ன சொன்னேன்? டாக்டர் உயிரை விட்டுட்டு போயிட்டாரு. டாக்டருக்கு உயிர் எது? ஸ்டெத்தஸ்கோப். அதத்தான் ஒரு ரூம்ல விட்டுட்டு போயிட்டாரே, நான் தான் பார்த்தேன். இப்ப நேரா போறேன். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவனா? ஆஸ்பத்திரிக்கு போறேன். இந்த நிலைமையில எங்கடா போற? என்ன நாமதான் சரியில்லை. இந்தா என் வயிறு. அப்பா விளக்கெண்ண தடவு. இந்தா ஊதுறது போறோம். எழுந்து ஓடியா. கந்தன் இருக்காரா வீட்டுல? கந்தன் யாரது? நான் தான் சட்ட நிபுணர் சட்டநாதன் BA BS. ஓ, நீங்களா? உட்காருங்க. நிக்கிறேன். சியாமலா சௌக்கியமா? நீ பக்கத்துல இருந்தா சௌக்கியமா இருக்கும். நீ தான் எங்க இருக்கிறிய? தாத்தா எப்படி இருக்காரு? தெரியாது. ஏன்? உண்மையை சொல்றேன், நான் தான் அவரை பாக்குறிய. பைத்தியம். இத்தனை வேதனைக்கு அப்புறமும் உயிரோட இருக்கேன்ல. நான் பைத்தியம் தான். யாரையா நீ? உனக்கு யாரையா பைத்தியம்? தாத்தாவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு நான் சொல்லல. தண்டச்சோறு தின்னுட்டு சுத்தி உட்கார்ந்து இருக்கிற சொந்தக்கார கூட்டம் அதுங்க சொல்லுதுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? டாக்டரே சொல்றாரியா பைத்தியம்னு. டாக்டரா? உண்மையாவா? பாத்தீங்களா, ஒரு சின்ன பொய்யினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யோ நீயும் பைத்தியம்ங்கறியா? ஏயா, ஒரு ஆளுக்கு திடீர்னு பைத்தியம் முடிச்சிருக்குன்னா உடனே நம்பிடுறதா? அப்ப அது பொய்யா? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச முதல் பாயிண்ட். யோ எப்படியோ இந்த ஆளுங்க எல்லாம் செஞ்ச சூழ்ச்சினால தாத்தாவும் பேத்தியும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுமா வேண்டாமா? நிச்சயமா ஒண்ணு சேரும். அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவை. செய்ய முடியுமா?
என்ன பார்த்தா அப்படி கேக்குறீங்க? ஏன் தோப்பு கட்டணம் போட வைக்கிற? சியாமளாவுக்கா பெத்த தாயே தெரியாதுன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். காதை கொடு. எதுக்கு? கடுக்குன்னு போட்டு விடுறேன். ஏயா குடியா. தாத்தாவனோட உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க அவர் இருக்கிற அறைக்குள்ள நீ யாருக்கும் தெரியாம நுழையணும். மத்தவங்க கவனிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நடுராத்திரி சரியா 12 மணிக்கு நீ பங்களாவுக்கு வரணும். வர்ற சரிதானா? 12 மணிக்கா? இந்த பணத்தை புட்டியோட நம்ம எஸ்டேட் பங்களால கொண்டு போய் புதைச்சிடணும். யாரும் பார்த்திட கூடாது. அப்படி தப்பி தவறி பார்த்தா அதே இடத்துல எல்லாம் தயாரா? குழி வெட்டி தயாரா வச்சிருக்கிறாங்க. புதைக்க வேண்டியதான் பாக்கி. இந்த பெட்டியில் உள்ள பணத்தை தூட்டுவாங்க. ஏன்பா நின்னுட்ட? உன் வேலையை செய். பெத்த பிள்ளையவே அப்பம் புதைக்கிற காட்சியை பார்க்க வேண்டாம். நீ எப்படி அதுக்குள்ள இருந்து வந்த? எங்க அதுல இருக்க பணம்? போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன யாரும் தெரியுமா உனக்கு? நீ யாரா அவனா இருந்துட்டு போய. ஆனா எனக்கு மாத்திரம் அப்பனா இருக்காது. உன்ன மாதிரி ஒரு அப்பா இருக்கிறத காட்டுல அப்பனே இல்லாத அனாதை பிள்ளையா இருக்கலாம். சுற்றுவேன். சித்தானுங்களா அப்படி போ. இப்போ மேஸ்திரி போ. உள்ள போ. போடு. போ. துப்பாக்கி வழங்குறியா? கையை தூக்கு. ஒதுக்கு வரமா? எல்லாம் ஒதுக்கு. கையை தூக்கு. தோட்டத்துல புதைக்கிற வேலை நடக்குது. இங்க கல்யாணம் ஏற்பாடா? ஒண்ணு நடக்க விட மாட்டேன். சட்டதாவா? அப்பா இல்ல கால சுற்றுவேன். இல்ல கையை தூக்கு. ஷியாமளா எங்கப்பா? கொஞ்ச நேரத்துல இங்கேயே வந்துருவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. தைரியமா இருக்கு தாத்தா. சட்டனாரா சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா? தாத்தா உங்களுக்கு இந்த நிலைமை? இல்லப்பா, அத பாரு, அந்த பச்சை குழந்தைய 3 நாளா பட்டினி போட்டு கொள்றாங்க. ஏது இந்த குழந்தை? தம்பி பசிக்குதாப்பா? உனக்கு என்ன வேணும்? அப்பா வேணும். உங்க அப்பா யாருப்பா? எங்க அப்பா தெரியல, டாக்டர் பிரபாகரன். இது டாக்டர் பிரபாகருடைய குழந்தையா நீ? ஆமா, எங்க அப்பா பார்க்கல. பார்த்தேன்ப்பா, இப்பதான் பார்த்தேன். அவர்தான் என்னை இங்க அனுப்பிச்சாரு. அவர் வர வேண்டிய வண்டியில தான்ப்பா நானும் வந்திருக்கிறேன். அங்க என்ன செய்றாரு மாமா? உங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறாருப்பா. என்னை இங்க ஒண்டை வச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாரா? ஒண்ணு மாத்திரம் இல்லப்பா, என்ன தாத்தாவை ஏன் இந்த உலகத்தையே விட்டுட்டு? என்னாச்சு டாக்டர்? ஆமா தாத்தா, தேவராஜன் டாக்டர் கொலை பண்ணிட்டான். தேவராஜ வர்றான். யாராவது வாயை தந்தீங்க கையை கிடப்படுங்க. என்ன குண்டு வந்தா தடுக்கிறியா? பத்திரம் சுற்றுவேன். ஷியாமளா தாத்தா எங்க? அதுக்குள்ளேயே தாத்தா கிட்ட போயிடலாம் நினைக்கிறியா? அவசரப்படாது. இப்பவே இதே இடத்துல தாத்தா கண்ணெதிரல நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஜாலியா அவர்கிட்ட போகலாம். என்ன எல்லாம் தயாரா இருக்கிறா? என்ன பேசாம இருக்கீங்க? நான் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சீங்களா? நீங்க பேச போறீங்களா இல்லையா? அவங்களால இப்ப பேச முடியாது. மாமா, நீ யாருகிட்ட தப்புறால இந்த சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. சியாமளா,
எங்கிட்ட அவன் வீரத்தை காட்டுற இடியட். பிடிச்சு கட்டிடா. தாத்தா அவர் போயிட்டாரு தாத்தா. அம்மா போன உலகத்துக்கே போறேன்னு சொன்னாரு. போயிட்டாரு தாத்தா. என்னம்மா செய்ய முடியும்? நமக்கு பணம் தான் இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லையே. ஷியாமளா, கடைசி வரை நீ குமரி பெண்ணாதான் இருக்கணும்னு உன் தள்ள எழுதி வச்சிருக்கம்மா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செய்த, நீ மறுத்துட்ட. நீ சம்மதிச்ச போது நான் மறுத்துட்டேன். நம்ம 2 பேரும் சம்மதிக்கிற போது அவன் இறந்துட்டான். அவன் எங்க செத்தான்? சாமளா மேல விழுந்து அடறான்னு தெரிஞ்சவன சொஸ்தமா படுத்துட்டியாப்பா? போதும், எந்திரி. ஆச்சரியமா இருக்கா மாமா? ஜெயிலுக்கு போற உன்னோட உறவு என்ன வேண்டியிருக்கு? தேவராசா, தண்ணின தன்னை சுடும்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்வி என்ன? அதான் அனுபவிச்சுட்டிய. சார், துப்பாக்கியில இருந்தது நிஜ குண்டு இல்ல, அதனால ஆளுக்கு ஆபத்தே கிடையாது. வெறும் வெடி மருந்து தான், சத்தத்தோட சரி. இத வச்சுதான் ஒரு பெரிய நாடகமே நடத்தி டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உங்களை நம்ப வச்சு விட்டான். என்ன? கமிங் டு தி பாயிண்ட். டாக்டரை கொன்னது இவன் தான் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைச்சதா? இன்னொரு ஆதாரம் இத பாத்தீங்களா? டாக்டரை குத்துற கத்தி கைரேகெல்லாம் அழியாம பத்திரமா பாத்துருக்கிறேன். மேற்கொண்டு நடவடிக்கையில எடுங்க. தாத்தா, தேவராசன் உள்ள போற முகூர்த்தத்திலேயே இதே மனப்பந்தல்ல ஷியாமளா கந்தன் கல்யாணத்தை முடிச்சிருவோமா? அது என்ன சந்தேகம்?